से वन्दे गुरुं शान्तम् उमेशमेतम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदा ज्ञानपि वन्दनीय आनन्द सुगदाहार अगण्डानन्द विग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशत न शेषकाये प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकानि यो पूर्ववैद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெருமையாதிகள் யார் ஒருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுன்ட்டு ஒரு டிவோஷனல் சாங். எல்லாம் வல்ல இறைவனே எல்லா உயிர்களிலும் இருப்போனே எல்லா நலமும் பெற்றிடவே ஏங்கி தவிக்கின்றோம் உன்னிடமே. உயிர் தந்தாய் உடல் தந்தாய் உயிர் தந்தாய் உடல் தந்தாய் உதவாத உதவாத ஆணவத்தை ஏனோ தந்தாய். உலகை படைத்த மறையோனே உள்ள கோயிலில் உறைபவனே. உலகை படைத்த மறையோனே உள்ள கோயிலில் உறைபவனே. நெஞ்சில் என்றும் நெஞ்சில் என்றும் நிறைபவனே நிம்மதியை தருபவனே. தாய் தந்தையாய் என்றும் மகிழ்வோனே நிம்மதி வாழ்க்கை அருள்பவனே. இறைவா பணிந்தேன் எல்லாம் வல்ல இறைவனே. என் பிறப்பின் பயன் அறியேன் உனக்கல்லவோ தெரியும். நல்லது என்றும் நீ நல்லதை நினைவில் வேண்டுவேனே நல்லுபதேசம் தருபவனே. சொந்தமும் வந்தமும் நீ சொந்தமும் வந்தமும் நீதானே ஐஸ்வர்யம் அருள்பவனே. போக சுகம் தேடி அலையாமல் நீயே எந்தேரியனும் ராகத் வேஷத்தில் மூழ்கி அலையாமல் உந்தன் திருபடி சரணாகதி அடைந்தே ஆகணும். நித்தியமானவன் நீ என்றோ என்றும் சத்தியமானவன் நீ என்றோ பக்தவத்சலும் நீ என்றோ சிவானந்தனும் நீ என்றோ. எல்லாம் வல்ல இறைவனே எல்லா உயிர்களிலும் இருப்போனே எல்லா நலமும் பெற்றிடவே ஏங்கி தவிக்கிறோம் உன்னிடமே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம். நேத்து என்ன பார்த்தோம்னா மோட்சம்ன்றத பத்தி பார்த்திருந்தோம். மோட்சம்னா என்னன்னா தன்னோட அந்த ஜீவ சக்தியான வாயுவை வெளியில விடாம
தனக்குள்ளுக்குள்ளே நடத்தி அந்த நமக்கு மேல் பாகமான அந்த சிரசுக்குள்ள இருக்க அந்த ஈஸ்வரனோட போய் சேர்ப்பதுதான் மோட்சம்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த மோட்சத்துக்கு தான் ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இப்ப நம்ம இந்த உலகத்துல ஈஸ்வர சேவைன்றது எதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஈஸ்வர சேவைன்றது எதை சொல்றாங்கன்னா, இப்ப குளிச்சுட்டு பயபக்தியோட கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல விளக்கேத்தி வச்சு அப்ப அங்க இருக்க அந்த சிலைகளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி மாலை போட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டு அங்க தூப தீபங்கள்லாம் காமிச்சு அந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் ஈஸ்வர சேவைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஈஸ்வர சேவைனா சேவை, ஈஸ்வர சேவைனா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மருத்துவர் இருக்காரு. அவர் வந்து இந்த சீந்தல் கொடி, கடுக்காய், சுக்கு இதெல்லாம் ஒரு ரேஷியோல கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர்ல அதை பொடி பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய வச்சு அது ஒரு கொஞ்சம் பாதி அளவுக்கு வர வரைக்கும் சுண்ட வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு அச்சு வெல்லம் போட்டு இதை சேவிச்சீங்கன்னா உங்க உடம்பு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல சேவிக்கிறது அப்படின்றது என்ன அர்த்தத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, உட்கொள்றது, குடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல வருது. சோ அப்ப சேவிக்கிறதுனா என்ன? உட்கொள்றது இல்லைன்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நாம வந்து அந்த ஈஸ்வரனை என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும்னு சொல்றாங்க. அதுதான் ஈஸ்வர சேவை. அதாவது நாம் வந்து ஈஸ்வர மயமாகி ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும். சோ அதுக்குதான் ஈஸ்வர சேவைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஈஸ்வரன்னா யாரு? அது தெரிஞ்சாதானே நம்ம அவர் வந்து சேவிக்க முடியும், அதாவது உட்கொள்ள முடியும். ஆனா இந்த உலகத்துல இப்ப ஈஸ்வரன் யார சொல்றாங்கன்னா, சிவன், ராமன், கிருஷ்ணன், குட்டி சாத்தாம் பத்ரகாளி, பகவதி, கணபதி, சுப்பிரமணி, சோ இவங்களெல்லாம் வந்து ஈஸ்வரன் சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரன்னா நாம என்ன பண்ணணும்? சேவிக்கணும். சேவிக்கணும்னா குடிக்கணும், உட்கொள்ளணும். அப்ப இவங்களெல்லாம் எப்படி நம்ம சேவிக்க முடியும், உட்கொள்ள முடியும்? அது முடியாது இல்லையா? அப்ப யாரு ஈஸ்வரன், அவங்களை எப்படி குடிக்கிறது, எப்படி உட்கொள்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஜீவசக்தியான வாயுவை தான் நாம வந்து ஈஸ்வரன்னு சொல்றோம். சோ இந்த ஜீவசக்தியான வாயுவை தான் நாம சேவிக்கிறதுக்கு வேணும். அதுக்கு பேரு தான் அந்த ஈஸ்வர சேவைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜீவன் வந்து பிரம்மரந்தரத்தில் சேராவிட்டால் மோட்சம் கிடைக்குமா? இந்த ஜீவன் சேவிக்கணும்னா என்ன, உட்கொள்ளணும் அப்படின்னா அந்த ஜீவன் வந்து பிரம்மரந்தத்தை போய் சேரணும். சேரலாம் நமக்கு மோட்சம்னு ஒண்ணு கிடைக்காது. அப்ப ஜீவன் வந்து உள்ளுக்குள்ள இருந்து பிரம்மரந்தரத்துக்கிட்ட போகுமா, இல்ல வெளி வழியா பிரம்மரந்தத்துக்கிட்ட போகுமா? அதாவது உள்ளுக்குள்ளனா உள்ளுக்குள்ளே, வெளியில வராத, மேலும் கீழே நடமாடி அப்படியே உள்ளுக்குள்ளே போறது. வெளியிலனா மூக்குன்னு வழியா வெளியில வந்து அந்த பிரம்மரந்தரத்துக்கு போகுமா? போகாது இல்லையா? உள்ளுக்குள்ளேதான் போகும். அப்ப மோட்சம் கிடைப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல மார்க்கம் வேணும். அந்த மார்க்கம் வந்து எங்க இருக்கும்? நமக்கு உள்ளில இருக்குமா வெளியில இருக்குமான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளதான் இருக்கும். உள்ளுக்குள்ள போனாதான் அந்த பிரம்மரந்தரத்துக்கு போக முடியும். வெளி வழியா அந்த பிரம்மரந்தரத்துக்கு போறதுக்கு வழி கிடையாது. அப்ப நமக்கு உள்ளில் உள்ள அந்த ஜீவனை நமக்கு மேலாக உள்ள அந்த பிரம்மரந்தத்தில் சேர்க்கிறதுக்கு பேரு தான் மோட்சம் அடைவதற்கான வழி. அதுதான். அப்படி இல்லைன்னா அந்த ஜீவன் வந்து உள்ளுக்குள்ள போகாம வெளி வழியா வெளியில போச்சுன்னா அப்ப நம்ம செத்து போயிடும். மூக்கு வழியா வெளியில அந்த ஜீவசக்தியான வாய் வெளியில போய் தீர்ந்து போயிடுச்சு, அது ஜீவன் போயிடுச்சு அப்படின்னா செத்து போய் பிணமாயிருவான். அப்ப இந்த மோட்சம்ன்றது யாருக்கு? அந்த பணத்துக்கா கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அப்ப மோட்சம் ஏன் பணத்துக்கு இல்லை அப்படின்னா அந்த பிணத்துக்கு ஜீவன் இல்லை. அப்ப யாருக்கு இந்த மோட்சம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஜீவனுக்கு தான் மோட்சம்ன்ற ஒரு கான்செப்ட், வேற யாருக்கும் கிடையாது. அப்ப இந்த மோட்சம் ஏன் ஜீவனுக்கு? அந்த ஜீவனை போய் யாராவது கட்டி போட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப அந்த ஜீவனுக்கு எந்த மாதிரி இருக்கு, அந்த ஜீவனோட தன்மை எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நிர்பந்தன். நிர்பந்தன்னா பந்தமே இல்லாதவன். அவங்க வந்து யாருமே கட்டி போடுறதுக்கோ எதுக்குமே முடியாது, எதுலயுமே கட்டுப்படாதவங்க. சோ அது வந்து நிர்பந்தன். நிர்முக்தன் அப்படின்னா இப்ப இந்த நாம வாழ்றோம் இல்லையா, அந்த சம்சார பந்தம், சோ அதுல இருந்து எல்லாம் விடுதலை ஆனவங்க தான் நிர்முக்தன். நிர் அகங்காரம்னா அகங்காரம் இல்லாம நம்ம மனசு வெளியில போயிட்டு நாலா விஷயத்துல பந்தப்பட்டு
ராகத்வேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நிலை. இதுதான் நிர் அகங்காரம். நிர்மோகி அப்படின்னா எதை பத்தியுமே எது மேலயுமே ஒரு ஆசைன்றதே கிடையாது அந்த ஜீவனுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு தன்மை. நிர்சங்கம்னா பற்று இல்லாம இருக்குது, எதையுமே பற்றி பிடிச்சுக்கிறது இல்லாம இருக்கிறது. சோ இந்த மாதிரி குணங்கள் தான் அந்த ஜீவனுக்கு இருக்கு. அப்ப ஜீவனுக்கு ஏன் மோட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோட்சம்னா என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். மோட்சம்னா என்ன? விமோச்சனம். விமோச்சனம்னா விடுதலை. அப்ப எதுக்கு ஜீவனுக்கு என்ன எதுல இருந்து விடுதலை வேணும்னா பந்தத்துல இருந்தே விடுதலை. ஆனா இப்பதான் நம்ம பார்த்தோம், ஜீவனுக்கு பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த ஜீவனுக்கு பந்தத்துல இருந்து ஏன் விடுதலைன்னு சொல்லி இங்க சொல்லப்படுதுன்றத பார்க்கலாம். அப்ப இந்த ஜீவனை யாருமே கட்டி வச்சிருக்கல இல்லையா? சரி, ஓகே. அப்ப இப்ப பலகை இருக்கு, அந்த பலகையை நம்ம எடுத்து மார்போடு கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். சோ கட்டி பிடிச்சிக்கிட்டு நாம என்ன பண்றோம்? அச்சச்சோ, என்ன இந்த பலகை பிடிச்சிட்டு இருக்கு, இது எப்ப விடுமோ தெரியல, இதுல இருந்து நம்ம எப்ப விடுதலை ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி நாம தான் பலகையை கட்டி பிடிச்சி புலம்பிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி இந்த ஜீவனும் ஒரு வேலையை பாக்குது. சோ அது என்னன்னு பாக்கலாம். அப்ப ஜீவன் வெளியில வியாபித்துதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தா, தானா இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவன் சிவனா இருக்கு இல்லையா? அந்த சிவன் என்ன பண்ணுது? சக்தியா வெளியில வியாபிச்சு வரும்போது சிவசக்தியா மாறுது. இப்ப அந்த சிவசக்தியா அந்த மாறுற சக்தியில இருந்துதான் இந்த உலகம் சிருஷ்டிகள் உண்டாகுது. சோ அப்ப அந்த சிருஷ்டிகள் இப்ப நாம தூங்கிட்டு இருக்கோம், ஒண்ணும் இல்ல, மூச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு அப்பா அம்மா, இந்த சொந்த பந்தம், இது நம்ம பையன், இது நம்ம பொண்ணு, இது வீடு, இது ஸ்தானம் மானம் ஜாதி சுத்தம் அசுத்தம் எல்லாத்தையும் பிடிச்சுக்குது. அப்ப தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ அப்ப தனக்குள்ள இருக்க சக்தி வெளியில ஜீவன் வெளியில சக்தியா வெளியில வரும்பொழுது இந்த மாதிரி பந்தங்களை கிரியேட் பண்ணுது. சோ இதெல்லாம் புடிச்சுதான் அது புலம்பிக்கிட்டு இருக்குது. அப்ப தூங்கும் பொழுது இந்த மாதிரி எந்த ஒரு பந்தமோ இல்ல எதுவுமே அதுக்கு அந்த ஜீவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல ஜீவன் மட்டும்தான் இருக்கு, அந்த இடத்துல சக்தி உருவாகவில்லை. அதனால அதுக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு சலனமற்ற நிலையில, கலங்கமற்ற நிலையில, அமைதியா எதுவுமே தெரியாத ஒரு நிலையில இருக்கு. சோ அப்பதான் அது ஈஸ்வரனா இருக்கு. சோ இப்ப மனம் சக்தின்னு ஒண்ணு வெளியில வியாபிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பந்தம்ன்ற ஒரு விஷயம் அந்த ஜீவனுக்கு வருது. இல்லைன்னா அதுக்கு வரப்போறது இல்லை. சோ அப்ப அந்த ஜீவன் மட்டுமா இருக்கிற நிலைமைக்குதான் அந்த நிர்பந்தன், நிர்முக்தன், நிர் அகங்காரன், நிர்மோகி, சோ நிர்சங்கன்ற பேர்லாம் அப்ப ஜீவன் மட்டுமா இருக்கிற அந்த ஒரு நிலைக்குதான். அப்ப சக்தியா வெளியில வரும்போது இந்த நிலைமை மாறி அது பந்தத்துல மாட்டிக்கிட்டு அச்சச்சோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்ப ஒருத்தர் நம்மளோட அபிமானத்தால, அதாவது நமக்கு ஒண்ணும் தெரியாததால, அறியாமையில என்ன பண்றோம்னா, ஒருத்தர் தொட்டா குளிக்கணும்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீழ் ஜாதியில இருக்கிறவரு ஒரு செத்து போன பசு பிணத்தை போட்டு புதைச்சி வச்சிடுறாரு. சோ அந்த பிணத்துல இருந்து கொஞ்ச நாள்ல புழு வருது. சோ அந்த புழுவை எடுத்து கஞ்சி காய்ச்சு அப்ப தூங்கிட்டு இருக்க ஒருத்தரோட வாயில ஊத்தும் போது அது இறங்கிரும். அது யாரு குடுக்குறா, இவங்க தொட்டா நம்ம குளிக்கணும், சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது, நம்ம என்ன குடிக்கணும் அப்படின்றது கூட தெரியாம அது உள்ள இறங்கி குடிச்சு போயிடுறாரு. அப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது? ஏன் அவருக்கு அதெல்லாம் தெரியல? இப்ப முழிச்சிட்டு இருக்கக்குள்ள அப்படியே ஸ்தானமான எல்லாம் பாக்குறாரு, ஜாதி அப்படி எல்லாம் பாக்குறாரு. அது குடிக்க மாட்டாங்கல்ல, புழுவை போய் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா எப்படி குடிப்பாங்க? குடிக்க மாட்டாங்கல்ல. அப்ப தூங்கும் போது ஏன் அவங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, அவங்களோட சக்தி தூங்கும் பொழுது உள்ள அடங்கி இருக்கு. அப்ப அந்த ஜீவன் மட்டும்தான் இருந்திருக்கு, மனசு இல்ல. சோ அதனால அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரல. அப்ப தன்னுடைய சக்தி தண்ணில இருந்து வெளியில வியாபிச்ச போதுதான் சிருஷ்டிகள் உண்டாகுது. அப்ப தன்னால் சிருஷ்டிக்கப்படுகிற அந்த பொருட்களை வச்சுதான், அதை கட்டி பிடிச்சுக்கிட்டுதான் இந்த ஜீவன் என்ன பண்ணுது? புலம்புது. அதாவது இந்த மனம் வெளியில அந்த சக்தின்ற நிலையில வரும்பொழுது சிருஷ்டிகள் உருவாக்குது இல்லையா? சோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகளை தான் கட்டி பிடிச்சுக்கிட்டு எனக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும்னு அது புலம்பிக்கிட்டு இருக்கு.
அப்ப அந்த சக்திய தன்னுக்குள்ளவே நடத்தி பிரம்மரந்திரத்தில் லயிக்க செய்யும் பொழுதுதான் அதுக்கு பேரு மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப உபதேசம்னா என்னன்னு பார்ப்போம். உபதேசம்னா என்னன்னா மோட்சம் சித்திப்பதற்காக வழங்கப்படக்கூடியதுதான் உபதேசம். அப்ப மோட்சம் யாருக்கு யாருக்கு மோட்சம் அடையணும்? நம்ம ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கணும். அந்த மேல்கதிக்கு பேரு கிடைக்கிறதுக்கு உண்டான உபதேசம் தான் உபதேசம்னு சொல்றாங்க. ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கணும். அதை எப்படி யார் உபதேசிக்கிறாங்களோ எப்படி உபதேசிக்கிறாங்களோ அதுக்கு பேரு தான் உபதேசம். சரி, இப்ப இந்த உலகத்துல உபதேசம்னா என்னன்னு சொல்றாங்க? இந்த சிவன், ராமன், முருகன், சோ இந்த மாதிரி இருக்கிற சிவசிவா ராம ராமா அப்படி சொல்றதும், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள் சொல்றாங்க இல்லையா, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணா, சோ சிவாய நமக, சோ இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. சோ இதுவும் அப்புறம் மகா வாக்கியங்கள், பிரம்ம உபதேசங்கள், அதாவது தத்துவமசி, அயன்மாத்மா, பிரம்மி, சோ இந்த மாதிரி வாக்கியங்களை தொடர்ந்து நம்ம உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் உபதேசம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி உபதேசத்தை நம்ம திரும்ப 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 சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த அக்னி சுரூபமா இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான தேகமா இருக்கின்ற வாயு என்ன பண்ணுதுன்னா சப்த ரூபமாக கொஞ்சம் கொஞ்சமா தகிச்சு என்ன பண்ணுது, நாசமாயி கொஞ்சம் கொஞ்சம் கீழ்கதியா போயிடுது. சோ அப்ப இப்படி கீழ்கதினா செத்து போயிடுறோம். அப்படி இப்ப இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொன்னா நம்ம சக்தி விரயம் தானே ஆகுது. இத போய் மேல்கதி கிடைக்கும். மேல்கதி கிடைக்கிறது நம்ம ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கிறது தானே உபதேசம். அப்ப இதெல்லாம் உபதேசம்னு சொன்னா நம்ம ஜீவனுக்கு மேல்கதி தானே கிடைக்கணும். ஆனா இதெல்லாம் சொல்லும் பொழுது சப்த ரூபமாக நம்மளோட சக்தி விரயமாகி அதோகதியாய் செத்து போற நிலைமைக்கு தான் வரும். அப்ப இதனால நமக்கு கீழ்கதி தான் கிடைக்குது, மேல்கதி கிடைக்கிறதுக்கு இல்ல. அப்ப உபதேசம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா மேல்கதி கிடைக்கிறதுக்கு தான். சரி, உபதேசம்னா என்ன? உபன்னா சமீபம், தேசம்னா ஸ்தானம். அப்ப சமீப ஸ்தானம். இப்ப யாருக்கு இந்த சமீப ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜீவனுக்கு தான். இப்ப ஜீவன்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த இடத்துல ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது வந்து ஜீவனுடைய ஸ்தானத்தை தான் சொல்றாங்க. அது எப்படின்னு பார்த்தா இப்ப சரி, ஜீவனோட ஸ்தானம் எது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நாம இப்ப ஒரு வழியில நடந்து போய்கிட்டே இருக்கோம். அப்ப நமக்கு தெரியாம திடீர்னு ஒரு சவுண்ட், எதிர்பாராத இடமா ஒரு சவுண்ட் வருது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குழியில போய் தெரியாம உடனே காலை வச்சுடுறோம். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம பயந்து போயிடுவோம். அப்ப பயப்படும் போது நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஜீவன் வந்து ஒரே கதியாக மேல்பாகமாக செல்கிறது. அப்ப உள்ளிலிருந்து மேல்பாகம்னா எப்படி போகுது, ஜீவன் வெளியில வந்து அதுக்கப்புறமா வெளியில மேல போகிறது இல்லையா, உள்ளுக்குள்ளவேதான் மேல்பாகமாக போகிறது. அப்ப நம்மளோட ஜீவனோட ஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தா மேல்பாகம்தான். அப்ப ஜீவன் வந்து நமது உள்ளில் வியாபித்து மூத்திர துவாரத்தோட நுனி வரைக்கும் இருக்குது. இந்த ஜீவன் இல்லாட்டா சுக்கிலம் கிடையாது. அப்ப மூத்திர துவாரத்தில் கடைசி வரைக்கும் இருக்கின்ற ஜீவன் நாம பயப்படும் பொழுது மேல் பாகத்திற்கு வேகமாக போயிடுது. சோ அப்படி நம்ம மூத்திர துவாரம் வரைக்கும் அந்த ஜீவன் இல்ல அப்படின்னா சுக்கிலமோ இல்ல மூத்திரமோ வெளியில போறதுக்கு வழி இல்ல. அதனால அவ்வளவு தூரம் வரைக்கும் அது இருக்கு. சோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அது மூத்திர துவாரம் வரைக்கும் வந்தாலும் நாம அந்த பயப்படக்கூடிய நேரத்துல கடன் மேல ஏறி அந்த ஜீவன் மேல ஏறி போயிருது. அப்ப ஜீவன் உள்ளிலிருந்து ஏறுகிறது, வெளியில இருந்து கிடையாது இல்லையா. சரி, அப்ப அதுக்குதான் வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக ஆக்கணும்னு சொல்றாங்க. ஜீவனுக்கு வந்து மேல்கதி கிடைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது எந்த மாதிரி அப்படின்றத பார்ப்போம். அப்ப தனது உள்ளில் வியாபித்து இருக்கின்ற ஜீவனை உள்ளில் உள்ள மார்க்கத்தை, அதாவது அந்த வழின்னு சொல்றாங்க, நம்ம சுவாசம் போயிட்டு வருது இல்லையா உள்ளுக்குள்ள, அந்த வழி, அதன் வழியே ஒரே கதியாக சதா நடத்தனா ஜீவனுக்கு மேல்கதி கிடைச்சிரும். அப்ப செத்து போகும் சமயத்துல நம்ம ஒருத்தரை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு எல்லாம் வாங்கும். அந்த மூச்சு வழி என்ன பண்ணும், மேல போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா மேல் பக்கத்துல போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரம்மரந்திரம் ஓபன் ஆகி இருக்காது.
அப்ப செத்து போகும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப ஒரு பிறப்புன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நாம அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதாவது இறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம தேடவே இல்லை. தேடினாதானே கிடைக்கும். அப்ப இறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறிக்க படிக்கணும். மறிக்க படிக்கணும்னா என்னன்னா மறக்கிறதுக்கு படிக்கணும். எதை மறக்கிறதுக்கு படிக்கணும் அப்படின்னா நாம் என்ற இந்த நிலைமையும் உலகம் என்ற இந்த நிலைமையும் மறக்கிறதுக்கு படிக்கணும். இதுதான் மறிக்க படிக்கிறதுன்னு பேரு. அப்ப மறப்பதற்கு வேண்டிய கதிதான் ஏற்கனவே ஞானபிதா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அத செய்யாததாலதான் செத்து போறவங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் இல்ல 1 வருஷம் கூட என்ன ஆகும்னா மேல் மூச்சு வாங்கி மேல போய் அந்த சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி புழுத்து பழுத்து அப்ப புழுக்கள் குத்தி துளைத்து உணர்வில்லாம கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போகின்றாங்க. அப்ப நம்ம ஞானபிதா கொடுத்த இந்த கதி அபியாசம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தா இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு வேலை இருக்கா? இல்ல இல்லையா? அது மாதிரி பண்ணியிருந்தேன்னா அழகா பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம ஜீவன் மேல போயிட்டு நமக்கு அந்த சொகுசா இருந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாவறாங்கள அவங்களுக்கு என்ன கஷ்டப்படுறாங்கன்னே அவங்களால சொல்ல முடியாது. அத பாக்குறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா இந்த பிரம்ம ரந்திரம் நமக்கு எல்லாம் மூடி இருக்கா இல்லையா? சரி, மூடி இருந்துச்சுன்னா அப்ப அந்த ஜீவன் அந்த செத்து போற நேரத்துல போய் எப்படி பிரம்மரந்தம் அந்த ஈஸ்வரனோட போய் சேர முடியும்? முடியாது தானே. அப்ப என்னன்னா இருக்கின்ற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியா போயிரும். இது யாருன்னா இந்த அபியாசம் வித்த பண்ணாதவங்களுக்கு போகும், மேல் நோக்கி போகும் அந்த ஜீவசக்தி. ஆனா அங்க பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறதால என்ன ஆகும்னா அதை போய் அதை தட்டி பார்க்கும், முட்டி பார்க்கும், அதால திறக்க முடியாது. சோ அப்ப அது அப்படியே தீந்து போய் செத்து போயிற அந்த நிலைமைக்கு போயிரும். அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தன்னுடைய ஜீவசக்திய வெளியில விடாம தனக்குள்ளிலேயே மேல்கதியாய் நடத்தி, அதாவது அந்த சமீரன் கதி நடக்குது இல்லையா, அந்த மாதிரி நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்த வேணும். அப்படி பண்ணாதான் அந்த பிரம்மரந்திரம் அந்த ஜீவனால தட்டி திறக்கப்படும். சோ அப்படி திறக்கப்பட்டுச்சுனாதான் ஜீவன் பிரம்மரந்திரத்தில் லயித்து தானாகி தன்மயமாய் தீரும். அதாவது நம்ம அந்த இருக்கிற தருவாயில ஜீவன் போயிட்டு பிரம்மரந்திரத்துல லயிச்சிடும். அப்ப என்னன்னா தானாகி தன்மயமாகி தீருகிறதே மோட்சம். அதாவது நாம அந்த சிவனாகவே ஈஸ்வரனாகவே மாறக்கூடிய ஒரு நிலைமை, அதுக்குத்தான் மோட்சம்னு சொல்றாங்க. மோட்சம்ன்றது இந்த மாதிரிதான் கிடைக்கும். சோ இதை தவிர்த்து மோட்சம் கிடைக்கிறதுக்கோ வேற வழியே கிடையாது. அப்போ உண்மையான உபதேசம்ன்றது இந்த ஜீவன் பிரம்மரந்திரத்தை போய் தட்டி மேல போயிட்டு அந்த சிவனோட ஐக்கியமாகிறதுக்கு பேரு தான். சோ இதுக்கு பேரு தான் மோட்சம்னு சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். மாயையில் மாட்டிக்கொண்டு இதிலிருந்து வெளியேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஜீவனில் பக்தி விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஞானபிதா காட்டிய இந்த வழிதான் சித்தவித்தை மார்க்கம். இந்த சித்தவித்தை மார்க்கத்தில் உபதேசம் எதற்கு தேவைப்படுகிறது? அந்த உபதேசத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? இல்லாத இருக்கும் போது, உபதேசம் இல்லாத இருக்கும் போது ஏற்படும் தீமைகள். அந்த உபதேசம் என்பது பொதுவாக மனிதனுடைய இயல்பான சுவாசம் என்பது நம்ம உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வெளிமூச்சு உள்மூச்சு தான். இதுதான் இயல்பான சுவாசம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நேற்று கூட சத்சங்கத்துல ஒரு பேச்சு இதை பற்றியும் வந்தது. அது நாம் அகங்காரத்தில் வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் நாம் தூங்கும் போது நமக்கு உலகம் என்பது இல்லை,
ஆனால் இயல்பாக நாம் தூக்கத்திலிருந்து தினசரி விழிக்கும் பொழுது உலகம் என்கின்ற நம்மாலேயே அது உருவாக்கப்படுகிறது. அது நம்மிலிருந்து கேட்பது, காண்பது, அறிவதெல்லாம் நம்மளுடைய அம்சம்தான் என்று ஞானபிதா கூறியிருக்கும் வகையில் நாம் உருவாக்கிய இந்த உலகத்திலேயே நாமே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நான் டாக்டர் படிக்கணும், அப்பதான் நல்லா சம்பாதிக்க முடியும், இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்மளால சம்பாதிக்க முடியும், நல்லா வாழ முடியும்ன்ற முறையில நாம் தான் நம்மளுடைய தொழிலை நாம் நிர்ணயிக்கின்றோம். நாம் நிர்ணயித்த அந்த சிலந்தி வலையிலேயே நாமே மாட்டிக்கொள்கின்றோம். நாம் கட்டிய வலைதான் அது. அதிலிருந்து வெளியேற தெரியாமல், உள்ளுக்கு இயல்பாக திரும்ப முடியாமல் நாம் மாட்டிக்கொள்கின்றோம். காரணம், நாம் இயல்பான சுவாசம் என்பது வெளி சுவாசம், உள் சுவாசம் என்று அறிந்திருப்பதால்தான். இது அகங்காரத்தினால் அறிவதுதான். இது நான் எனும் அகங்காரம் நமக்குள் அது இருக்கும் வரை உண்மையில் இயல்பான சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம் என்று தான் நான் நம்பி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்போது தன்னுடைய ஜீவன் காப்பாற்ற தெரியாமல் இருக்கின்றோமோ, அந்த காப்பாற்ற தெரியாமல் நாம் செய்யும் அனைத்து செயல்களுமே அந்த ஜீவனை அதோகதியாக்கி அது வெளியில் பந்தப்படுத்தி கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்ப நாம் கட்டிய அந்த சிலந்தி வலைத்தான் வெளியில் இப்படி இருந்தால்தான் நாம் கௌரவமாக வாழ முடியும், பேரு புகழோடு வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நாம் கட்டுகின்ற வலைதான் அது. அந்த வலையிலிருந்து நாம் மீளத் தெரியவில்லை. உண்மையில் இயல்பான சுவாசம் எது? அந்த சுவாசத்தை மறந்ததால் தான் நாம் வெளி சுவாசம்தான் உள் சுவாசம் என்பது இயல்பான சுவாசம் என்று நமக்குள் அது பதிவாகிவிட்டது. அதுதான் இது அறியாமையினுடைய, நான் எனும் அகங்காரத்தினுடைய இல்லாததை இருக்கததாக நம்ப வைக்கக்கூடிய, அதுதான் மாயையினுடைய இயல்பு. அது அந்த மாயையினால நம்ம ஜீவனை காப்பாற்ற தெரியல. அதால என்ன பண்ணுதுன்னா, அந்த காப்பாற்ற தெரியாத அதுதான் உண்மை என்று நம்பி இருக்கிறது. வெளி சுவாசம் உள் சுவாசத்தை உண்மையான சுவாசம், இயல்பான சுவாசம் என்று நம்பி இருக்கிறது. அந்த ஏதோ நம்ம உள் சுவாச பயிற்சி என்பது நம்ம வலுக்கட்டாயமாக எடுக்கின்ற மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கின்றது. அது கம்பலால நடக்க வைக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. காரணம், நாம் கடந்து வந்த அந்த மாயினுடைய பாதை என்பது வெகு தொலைவாகிவிட்டது. அப்ப அதுக்குதான் உண்மையான இயல்பான சுவாசம், உன்னுடைய சுவாசம் என்பதுதான் காட்டி கொடுக்கக்கூடிய அந்த வித்தை, அதுதான் உபதேசம். அந்த இயல்பு எப்பயுமே அந்த இறை இயல்பு அப்படி என்பது எப்பயுமே இயல்பாகத்தான் இருக்கும், இயற்கையாகத்தான் இருக்கும், இயற்கைக்கு எதிராக இருக்காது. அது மாயை தான் எப்போதுமே அது இயற்கைக்கு எதிராகவே அது செயல்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா அது ஜீவனை அதோகதியாக்கினால்தான் அது இயற்கைக்கு எதிராக செயல்படுகிறது. அதோகதியாக்கினால்தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு, இயற்கையோடு ஒத்து வாழ்தல் என்பது ஒரு எண்டு, இயற்கைக்கு முரணாக வாழ்வது என்று ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அந்த ரெண்டு எண்டுல நாம் எந்த நிலையிலிருந்து நாம் பார்க்கின்றோமோ அதுதான் நமக்கு இயல்புன்ற மாதிரி நமக்கு தோற்றத்துல தெரியும். அதுதான். அப்ப வெளி சுவாசம் உள் சுவாசம் தான் இயல்பு என்ற நிலையில் தெரியும். அது நான் எனும் அகங்காரத்தினுடைய இயல்பு நிலையிலிருந்து நாம் பார்ப்பதால் தான் அது. இது ஜீவனுடைய நிலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஈஸ்வரன் என்ற அந்த நிலையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே மேலும் கீழும் சதா சர்வகாலம் நடக்கக்கூடிய அந்த சமீரணன் கதிதான் இயல்பான கதி. அப்ப அத்தகைய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால், அப்ப இது நாள் வரை கடைபிடித்து வந்த
கற்சிலைகளுடைய வழிபாடு, இல்ல மரத்தால் ஆலய சிலைகளுடைய வழிபாடு, இதெல்லாம் பயன் தருமானா? நிச்சயமாக பயன் தராதது. காரணம், அந்த செயல் செய்யும் பொழுதே நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு அதோகதியாகித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் நாம உச்சாடங்கள், அதாவது ஓ நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா, இதெல்லாம் பயனளிக்குமா? நிச்சயமாக பயனளிக்காதது. அதே சமயம் பாத்தீங்கன்னால நேத்து சொன்ன மாதிரி சரி, ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை, ஐ வாண்ட் நத்திங், எனக்கு எதுவும் விருப்பம் தேவையில்லை, ஐ டூ நத்திங், நான் எதுவும் செய்யல, நிச்சயமாக இதுவும் ஒரு மந்திரம்தான். ஏன்னா இதுவே இதனுடைய அர்த்தம்தான். பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், அர்த்தங்கள் எல்லாமே ஒன்றுதான். ஆனால் அது மொழிதான் வேற. நமக்கு அது சமஸ்கிருத வேட அது சரியாக புரியல, அது பதில் ஆங்கிலம் புரிந்ததால இதை எடுத்துக் கொள்கின்றோம். அடிப்படையில பாத்தீங்கன்னா நாம் எனும் அகங்காரத்தால அந்த விருப்பு வெறுப்பு, எது நல்லது கெட்டது, எது நல்லது கெட்டதுன்றத எதையுமே நாம் அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பாவனை தான் நமக்கு அந்த இறைவனிடம், அந்த தான் உற்பத்தியான அந்த ஈஸ்வரனுடன் ஐக்கியமாவதற்கு முழுமையாக அது தடையாகவே இருக்கின்றது. அப்ப அதற்குதான் ஞானப்பிதா நமக்கு காட்டி கொடுத்த இந்த உபதேசம். முழுமையாக எண்ணங்கள் ஒன்று வந்தாதானே உனக்கு அந்த பிரிவினை அடங்கிய மனம்தான் குரு. அந்த எண்ணங்களால, எண்ணங்கள் என்று சப்தம் எண்ணங்கள் சப்த ரூபமாகி அக்னி ஸ்வரூபமான அந்த ஜீவன் விரயமாகிறது. அந்த சப்த ரூபத்தில் எண்ணங்களாகவும் அது அக்னியாகி அந்த அக்னி ஸ்வரூபன் அபானனாகி விரயமாகிறது. அதை தடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்துவது. அதற்குதான் ஞானப்பிதா இந்த கதியை காட்டி கொடுத்திருக்கின்றார். நாம் 1 மணி நேரம் ஜபம் செய்கின்றோம். அதில் ஏன் எண்ணங்கள் என்பது நமக்குள்ள மற்ற டைமை விட அதிகமாக ஓடுகிறது? மற்ற டைம்ல அது சரியது. ஒரு சினிமானா சினிமாவிலேயே முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்றோம். ஒரு தொழில்னா தொழிலையே கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆனா ஜபம் செய்யும் போது ஆரம்ப கால வித்தியார்த்திகளுக்கு ஏன் மற்ற நாளை விட அதிகமாக எண்ணங்கள் ஓடுகிறது? காரணம் என்னவென்று பார்த்தால் 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் பார்த்தால் நாம் எத்தனை சதவீதம் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் வியாபிக்க செய்கின்றோமோ, வெளியில் இருக்கக்கூடிய அந்த பந்தங்களில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அத்தனை சதவீதம் நாம் ஜபம் செய்யும் அந்த 1 மணி நேரத்துல கூட சிறியது. அது நம்மளுடைய எண்ணங்கள் என்பது ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஏதோ 1 மணி நேரம் மட்டும் நம்ம முயற்சி செய்துவிட்டு மீதி 23 மணி நேரம் அந்த மாயையில் நாம் இருப்பதால, மாயினுடைய நிலைமையில இருக்கிறதால, அப்ப எத்தனை சதவீதம்? 3-4% தான் நமக்கு மனம் உள்கதியாக இருக்கும். மீதியெல்லாம் வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கும். அது அப்ப அந்த வெளியில் வியாபிக்கக்கூடிய பந்தத்தை யார் உருவாக்கியது? அவரவர்கள் தான் அவரவர்கள் உலகத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ வார்த்தைகள் என்பது கிடையாது. பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்பது. அதே சமயம் ஐ எம் நத்திங், ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங், எதுவும் வார்த்தைகள் என்பது இது கிடையாது. அந்த வார்த்தைகளை அனுபவமாக நாம் செயல்படுத்தும் போது மட்டும்தான் அதனுடைய முழு பலனை நாம் பெற முடியும். பிராக்டிக்கலா தெரியலாம். ஒரு டிரைவிங்ல விட சரியது. கியர் எப்படி பங்கன் ஆகுது, கிளட்சி எப்படி பங்கன் ஆகுது, ஆக்சிலேட்டர் பங்கன் தெரியும். இது வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் நடைமுறையில் டிரைவிங் பண்ணும் போது தான்
அது அப்ளை ஆகும். அது அப்பதான் அது செயல்முறைக்கு வரும். அது நான் புக்கை பச்சிட்டு யாரோ ஏதோ சொன்னார்கள் என்பதற்காக அப்படியே நீச்சல் கத்துக்க முடியுமா? புக்ல பச்சிட்டு அது பிராக்டிகல் லைஃப். களமிறங்கி தண்ணீர்ல இறங்கி நீச்சல் அடிக்க பழகும் போது தான் அதனுடைய பிளஸ் மைனஸ் நமக்கு தெரியும். அது அதே மாதிரிதான் இந்த தத்துவங்களுடைய அந்த வார்த்தைகள் கூட சிறியது நடைமுறை வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் போதுதான் நம்ம மனதுக்கு ஒரு கமாண்ட் குத்துட்டோம், இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டது. ஆனா அதே மாதிரி அந்த மனம் செயல்படுகிறதா? இல்ல. எதை வேணான்றமோ அப்பதான் அது திரும்ப திரும்ப அது நம்ம நினைவுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த மனதை எண்ணங்கள் எழாமல் இருக்க செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சும்மா இருப்பது என்பது என்னவென்றால் அந்த மனம் அசையாமல் இருப்பதற்காக நிலையை பெற வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். முதல்ல செய்ய வேண்டிய செயல் என்பது நமக்குள் இருக்கின்றது. அந்த மனதை என்னது ஜீவசக்தியான வாயு தான். அது அபானனாக அது மாறாமல், எண்ணங்களாக மாறாமல், சப்தங்களாக அது மாறாமல் பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்துவது. அந்த பிராணனையும் அசைகின்ற அந்த பிராணனையும் அசையாமல் நிறுத்தும் போதுதான் அது ஆகாசமாகின்றது. அசையும் போது உள்ளுக்குள் அது ஜீவனாகிறது. அது அசையாமல் அது நிலை நிறுத்தும் போதுதான் அது ஈஸ்வரனாக கூடிய அது நிலையை பெற்று தருகிறது. அதுக்குதான் நமக்கு அந்த உபதேசம் என்பது தேவைப்படுகிறது. அந்த உபதேசம் ஒன்று இல்லாத பட்சத்தில் இந்த ஜீவனானது அது வெளியில் பலவிதமான மாயையினுடைய பட்டம், பதவி, உறவுகள், அப்புறம் பணம், பொருள், சினிமா, இந்த மாதிரி நாடகங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அது மாட்டிக்கொண்டு அது முடித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து தன்னை விடுவிக்க தெரியவில்லை. அதுதான் ஞானபிதா ஒரு பலகையை நம்ம தான் பிடிச்சிருக்கோம். அந்த பலகையை விட வேண்டும் என்றால் நாம் தான் விட வேண்டும். அதற்குதான் அவர்களிடம் அப்படிப்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த பந்தங்களிடம், அது பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், பிற நபர்களாகவும் இருக்கலாம், செய்ய வேண்டிய செயலை செய்ய வேண்டும். ஆனால் பந்தப்படாமல் செய்ய வேண்டும். தாமரை இலை தண்ணீர் போல அதில் தான் நமக்கு ஒரு ஜாக்கிரதை நிலை வேண்டும். அது நம்மால் உருவாக்கப்பட்ட குடும்பம் தான், நம்மால் உருவாக்கப்பட்ட பதவிதான், நம்மால் உருவாக்கப்பட்ட பேரு புகழ் தான். அப்ப அதில் உபஜீவனத்துக்காக நாம் செயல்படும் போது கூட சரியது தாமரை இலை தண்ணீர் போல அது அது செயல்பட வேண்டும். அதுக்குத்தான் ஞானபிதா வெறும் இந்த 1 மணி நேர பயிற்சி மட்டும் கிடையாதது. தொடர்ந்து நம்ம வெளியில் வியாபிக்கும் போது கூட சரியது நம்மளுடைய நம்மளுடைய பூர்வ மத்தியமம், அந்த மனம் உற்பத்தியாகக்கூடிய இடம், அகங்காரம் உற்பத்தியாகக்கூடிய இடம், மனம் ஜீவனில் ஒடுங்கக்கூடிய இடம், அந்த ஜீவன் ஈஸ்வரனில் ஒடுங்கக்கூடிய இடம், இதுக்கெல்லாம் அடிப்படை என்ட்ரன்ஸ் எது? பூர்வ மத்தியம் தான். அப்ப அத சதா சர்வ காலமும் நம்மளுடைய அந்த கவனத்தை உபஜீவனத்துக்காக வெளிப்படும் போது சமயத்தில் கூட சரியது அதிலேயே கவனம் வைத்துக் கொண்டு கதியை மேலும் கீழும் எண்ணங்களாக அது மாறாமல் நம்மளுடைய உபஜீவனத்துக்காக நாம் செயல்கள் இறங்கும் போது கூட அப்பதான் அதில் பந்தப்பட மாட்டோம். ஒரு குப்பை தொட்டி அதனை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக மிகப்பெரிய தொட்டி அதை முழுவதுமாக அதை காலி பண்ணணும்னா புதியதாக குப்பை சேராமல் இருக்க வேண்டும். ஒரு 100 டன் உள்ளக்கூடிய ஒரு குப்பை தொட்டி, கெப்பாசிட்டி உள்ள குப்பை தொட்டியில 5 டன் எடுக்கிறது, மீதி 10 டன் நம்ம உள்ள போறது. அப்படி போட்டுட்டே இருந்தா என்ன ஆகுறது? அதுக்குதான் அதே மனமாகிய அதுல எண்ணங்கள் திரும்ப திரும்ப உருவாகாமல் இருக்க வேண்டும். அந்த குப்பை தொட்டி காலியா ஆகாதது. அதே மாதிரிதான் ஏதோ ஒரு 1 மணி நேர பயிற்சி அதிலே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
அப்ப எப்படி அந்த மனம் என்பது, அந்த எண்ணம் என்பது எப்ப நம்மளுக்குள்ள இல்லாமல் போய் அடங்கிய மனமாக ஆக முடியும் அது? அப்ப புதியதாக நாம் எண்ணங்களை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் ஞானபிதா அப்படி புதியதாக எண்ணங்களை நம்ம மனதில் திணிக்காமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் ஃபுல்லா காலி ஆகும். அப்படி திணிக்காமல் இருப்பதற்குத்தான் அந்த பிராணனை எண்ணமாகவும் சப்தமாகவும் மாற்றாமல் பிராணனை பிராணனாகவே நிலைநிற்க வேண்டும். அப்ப உபஜீவனத்துக்காக நாம் வெளியில் செயல்படும் போது கூட சரியது, அந்த புருவ மத்தியத்திலேயும் நமக்குள்ள சதா பிராணாயாமம் என்ற அந்த கதியிலையும் முழுமையாக கவனம் வைக்கும் போது தான் புதியதாக எண்ணங்களுடைய அலைகள் என்பது நமது மனதில் பதியாமல் இருக்கும். அப்படி பதியாமல் இருக்கும் போது தான் நாம் ஜெபம் செய்யும் போது கூட சிறிது எண்ண அலைகள் நமக்குள்ள வந்து திரும்ப திரும்ப வராமல் இருக்கும். அப்பதான் அது அடங்கிய மனமாக ஆகும். அப்படி ஆகும் போது மட்டும்தான் ஏதேது அந்த அகங்காரமோ மனமோ ஜீவனோ ஏதேது அதது உற்பத்தி ஸ்தானத்தில் ஒண்ணு ஃபர்ஸ்ட் அகங்காரம் அடங்கினால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் ஜீவன் அடங்கும். அப்ப அந்த ஜீவன் அடங்கினால்தான் அந்த ஈஸ்வர நிலையை அது பெற்றுத்தர முடியும். அது அப்ப அதது இடத்துக்கு போய் சேரும். அதது உற்பத்தி ஸ்தானத்துக்கு போய் சேரும். அதுக்கு அத்தகைய பயிற்சி தான் நமக்கு ஞானபிதா கொடுத்த உபதேசம். இது ஆரம்பம். ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு முதல்ல ஒரு ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலையிலிருந்து அதையே நம்ம வந்து இதான் டெக்னிக், இதான் ஐடியா. அதை வச்சு நம்ம தான் அதை டெவலப் பண்ணிக்கணும். அப்ப அவரவர்கள் முயற்சியாலத்தான் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய அந்த வினை பயன்களுக்கு அவரவர்கள் தான் பொறுப்பு. அப்ப அவரவர்கள் தான் அவரவர்களை கரையேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா காட்டிய வழி இது. அதுக்குதான் உபதேசம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. என்ன நம்மளுடைய இயல்பு நிலையை நாம் மறந்து விட்டோம். வெளி சுவாசம் தான் உண்மையான சுவாசம், இயல்பான சுவாசம் என்பது உள்வெளி சுவாசம் தான் என்று நம்பி இருக்கின்றோம். அத்தகைய நம்பிக்கையிலிருந்து, அந்த அகங்காரத்தினுடைய அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் முழுவதுமாக வெளிவர வேண்டும் என்றால் இயற்கையினுடைய அந்த இயல்பு, அந்த இறைத்தன்மையினுடைய இயல்பை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த உள் சுவாசம் தான் நமக்கு இயல்பான சுவாசம் என்பதை நமக்குள்ளது உருவாக்கும் போதுதான் நாம் அந்த உபதேசத்துடைய பலனை முழுமையாக பெற முடியும். அதற்குத்தான் இந்த உபதேசம் தேவைப்படுகிறது என்ற முறையில இந்த உபதேசம் என்ற இந்த 4வது பகுதியை இப்போ எனக்கு தெரிந்தவரை இதுல வந்து சொல்லி இருக்கிறேன். தொடர்ந்து வந்து நாளைக்கு வந்து அந்த கதியினுடைய இயல்பை பற்றி பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நேற்று ஒரு பார்க்ல தனியா உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். எப்போவாவது தனியா உட்கார்ந்து பழைய வாழ்க்கை, பழைய நிலை, அப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நிலைமைகள்ல தானே ஒரு பாட்டு, என் காலத்துல உள்ள பழைய பாட்டு ஒன்று பாடுவேன். அது ஒரு பழக்கம். பார்க்ல 1-2 ரவுண்டு போயிட்டு அப்படியே தனியா உட்கார்ந்து பாடிட்டு இருந்தேன். அது என்ன பாட்டு தெரியுமா? உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலை ஏது நாம் காணும் சுகமே மாயம். அப்போ அங்க என்னுடைய பார்க்க நண்பர் வந்தார். அடிக்கடி பார்க்ல போகும்போது பார்ப்போம். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். என்ன சார், பார்க்குக்கு வந்துட்டு பாட்டு அது இதுன்னு பாடுறீங்க, அது ஒரு சோக பாட்டு பாடுற மாதிரி தெரியுது அப்படின்னார். நாம அடிக்கடி பார்க்ல சந்திக்கிறதால ஒரு பார்க் ஃப்ரெண்ட் ஆயிட்டார். நான் சொன்னேன், அது ஒண்ணும் இல்லப்பா, இப்போ டயர்டா இருந்தது, இந்த பார்க்ல சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு கால் வலிக்குது, என்ன உட்கார்ந்துருக்கேன், ராகம் நல்லா இருக்குன்னு பாடுறேன், வேற என்ன அப்படின்னேன். இல்லை மாயங்கீயன்னு சொல்லிட்டீங்களா, அதான் பயந்துட்டேன்னாரு. அதெல்லாம் பயப்பட வேண்டாம், நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் கால் வலி அப்படி உட்கார்ந்தேன் பாடினேன். நீங்க பாடுற பாட்டுல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னாரு. டவுட்டா?
இந்த பாட்டுல என்னப்பா டவுட் இருக்க முடியும்? எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷமா எல்லாரும் கேட்டிருக்காங்க. சரி, நீதான் டவுட் தனபால் ஆயிடுச்சே, எடுத்ததுக்கெல்லாம் டவுட் கேட்ப. இந்த பார்க்ல காலால நான் நடந்ததை விட வாயால உனக்கு பார்க்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி சொல்லி மாஞ்சிட்டேன். பதில் சொன்னதுதான் அதிகம். என்ன டவுட்டு, என்ன சந்தேகம் சொல்லுப்பா. இல்ல, நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா, நான் சொல்லலப்பா, பாடுறதே சொல்ற மாதிரி இருக்கு. அது எனக்கு பாட்டு தெரியாது அப்படி இருக்கு. ரைட், ஓகே. நீங்க என்ன பாடுனீங்கன்னா, இது ரைட்டு. உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா அந்த காலத்துல எழுதியிருக்காங்களே, அப்போ உலகம் மாயமா வாழ்வு மாயமா இல்ல ரெண்டுமே மாயமா? இப்ப சொல்லுங்களேன். என்னடா பாட்டு பாடினதுக்கு இந்த பாடா? சரி சொல்றோம், நீ யோசிச்சு. வாழ்வுதான்ப்பா மாயம். ஜீவசக்தி காலி ஆயிடுச்சுன்னா, வாயுவா வெளியே போய் போய் தீர்ந்துச்சுன்னா அது மாயம். வாழ்வுதான் மாயம், உலகம் இல்ல. அப்போ உலகம் மாயம்னு ஏன் வருது? உலகம் அப்படியேதான் இருக்கும். இந்த பார்க் அப்படியேதான் இருக்கும். இந்த பார்க் ஓரம் சின்னதா ஒரு விநாயகர் கோயில் இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கும். இந்த மரம், கடிகாரம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அது மாயம் இல்ல. நம்முடைய ஜீவசக்தி கரைஞ்சி கரைஞ்சி தேகம் தகித்து வெளியே போகிறதுனால இருந்து இல்லாமல் போகும் அந்த ஜீவசக்தி தான் மாயம். எனவே வாழ்வு மாயம் அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமா, இதை பத்தி ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க. இப்போ உலகம் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ நாம போயிட்டோம். ஒரு ஆள் உலகத்தின் உன்னைய விட நாம ஏன் சொல்லணும்? ஒரு ஆளு, நீ தீர்காசர், நான் தீர்காசர் இருக்கிறேன். உலகம் அப்படியேதான் இருக்கும். ஒரு ஆள் போயிட்டா அவரை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லை. உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அதனால அவனை பொறுத்த வரைக்கும் உலகம் இல்லை. அதனால அப்படி ஜாயிண்ட் கொடுத்து பாடியிருக்காங்க நினைக்கிறப்பா சொன்னேன். ஓ அப்படியா? இந்த ஜீவசக்தியா இருக்கிற வாயு நம்மை சிருஷ்டி பண்ணியதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த சிருஷ்டி பண்ணது தானே அந்த ஜீவசக்தியான வாயுன்னு சொன்னீங்க. அது போயிடுச்சுன்னா உலகம் இல்லை. ஓகே, ஆமா, சிருஷ்டிக்கப்பட்டது ஜீவசக்தியான வாயுன்னு சொன்னீங்க. நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன் ஜீவசக்தியான வாயு தான்ப்பா. அப்போ நாம இல்லாம ஆறதுக்கு நான் சொன்னேன் ஜீவசக்தியான வாயு தான்ப்பா. அது இல்லாமல் போனா அது எல்லாமே முடிஞ்சிடும் இல்லையா? அதானே அப்படி அவர் சொல்றாரு. அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், முத்தொழில்களையும் இந்த 3 டியூட்டியையும் ஆளினால் அழகுராஜா அவர் தானே? ஆமாப்பா, இங்க எல்லாமே அவர் தான். ஜீவசக்தியான வாயுதான்ப்பா அது. அதனாலதான் இந்த முத்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல் செய்யறதுனால அவர் தான் ஈஸ்வரன். கரெக்ட். அப்ப அவர் சொல்றாரு. இப்போ இங்கிலீஷ்க்கு வருவோம். இங்கிலீஷ்ல காட் என்ன சொல்றோமே, அந்த காட் என்ற வார்த்தையிலே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இருக்குன்னு நான் படிச்சேன், கேள்விப்பட்டேன். எப்படி என்ன கேட்டேன். அவர் சொன்னாரு GOD, G ஃபார் ஜெனரேட்டர், சிருஷ்டிகர்த்தா. சரி, O ஃபார் அப்சர்வேஷன், கவனிப்பவர். நம்ம நல்லா கவனிச்சாப்பா, அங்க போனேன், நல்லா கவனிச்சான். கல்யாண வீட்டுல சொல்றோம் இல்லையா, நம்ம காக்குற. அதனால கவனிப்பவர், கவனித்து காப்பவர். D ஃபார் டெத், ஸோ G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் அப்சர்வர், கவனிப்பவர், கவனித்து காப்பவர். D ஃபார் டெத். அதான் காடுங்கிற அர்த்தமே, அந்த வார்த்தையே அப்படிதான் வந்துருங்க போல் இருக்குன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் பரவாயில்லையே, நான் சித்த வித்தியார்த்தின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றேன் இப்படி நடிச்சிட்டு இருந்தேன். நீ சித்த வித்திக்கு வரவே இல்லை, இன்னும் வரேன்னு சொல்லி அப்படியே டபாச்சிட்டு இருக்க. நீ கரெக்டா சொல்லிட்டியே, சித்த வித்யா இல்லாட்டாலும் சூப்பரா சொல்லிட்டியே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லலைங்க, விவேகானந்தர் சொன்னதான் படிச்சிருக்கிறேன். அதான் நான் பார்த்தேன், சொந்த சரக்கோன்னு பார்த்தேன். விவேகானந்த கடன் வாங்கியிருக்கியாக்கும். ஓகே, பட் நல்லா இருக்கு இது, அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு அதுல ஒரு டவுட். ஐயோ எதுலதான் டவுட்? சரி சொல்லுப்பா. ஐயா, இப்போ கோவில்ல இருக்கிறது பொம்மை சிலை, பூர்வ மத்தியில தான் இருக்காருன்னு சொன்னீங்க. சிலை தான் இருக்குது கோயில்ல சொன்னீங்க. அந்த பூர்வ மத்தியத்துல ஈஸ்வரன் இருந்து கொண்டு அவரது சைதன்யம் உடலெங்கும் பரவி இருக்கு சொன்னீங்க. இங்கதான் ஒரு டவுட்டு. இது 2 டவுட்டு. ஆனா இப்போ இங்க இந்த கோயில்ல
பார்க்க ஓரம் இருக்கிற சின்ன விநாயகர் கோயில் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, பூர்வ மத்தியம் சொல்லுவீங்களே, புருடாவா அது? அப்படிலாம் இல்லப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. சரியா முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். எங்க நான் சொன்னதுக்கு உங்களுக்கு கோபமே வரலையா, வருத்தமே வரலையா? இந்த பாருங்க, சித்த வித்தியார்த்திக்கு வருத்தம் வராது, கோபம் வராது. இப்ப நான் சொன்னேன் சரியா முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு, அதுலயே எல்லாம் அடங்கிருச்சு. சரி, இப்ப கேட்டுட்ட, நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? பூர்வ மத்தியத்துலதான் இருக்காருன்னு சொல்றேன். ஆனா இங்க இந்த கோயில்ல இத்தனை பேர் வர்றாங்களே, பாத்தீங்கல்ல? எதுக்கு வராங்க? ஈஸ்வர சேவை செய்யதான் வராங்க. அதுவும் எப்படி வராங்க? குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏத்தி பிம்பத்தை, இளநீர், பால், பன்னீர் பாட்டிலு, டிக்கெட்டு, காசு 100 200 வச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பட்டு சரெல்லாம் உடுத்திக்கிட்டு அபிஷேகம் செஞ்சு இந்த மாதிரி புஷ்பாதிகளும் அலங்கரிச்சு பழம், அது என்னவோ தெரியல, எவ்வளவோ பழம் இருக்கு. ஆப்பிள்ல இருந்து ஃபாரின் பழம் இருக்கு. ஆனா அந்த 2 வாழைப்பழம் தான் வைக்கிறாங்க. அதுவும் எதுக்குன்னு தெரியல. சரி, அந்த பழம், அப்புறம் தேங்காய் முதலியவைகளை வைத்து பூஜை, நைவேத்தியம், ஹோமம் இதெல்லாம் செய்கிறாங்களே, இதுதானே ஈஸ்வர சேவைன்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோம், 1/2 மணி நேரமா இத்தனை பேர் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் அதில் தான் ஈஸ்வர சேவைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? உலகத்துல ஈஸ்வரனை சேவிப்பது என்பதற்கு எப்படி அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இல்லப்பா, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போயிட்டாலே அவரை தான் கடவுளா பார்ப்போம், அது வேற விஷயம். ஐயா அவர் தானே காப்பாற்றணும், அவர் சொல்ற மாத்திரை தான் நம்ம சாப்பிடுறோம், விளைவு தெரியாம ஏன் எதுக்குன்னு கேட்காம. அப்ப டாக்டர் தான் உயிரை காப்பாற்ற கடவுளா தெரியும், அது ஒரு பக்கம். அதே மாதிரி இங்க கடவுள் நமக்கு ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் ஒரு கசாயம் எழுதி கொடுக்குறாரு வச்சுக்கோயேன், சித்தா டாக்டர்னு வச்சுக்கோ. அவர் எப்படி கொடுப்பாருன்னா, 6 களஞ்சி சீந்தல் கொடி ஒரு அளவு இருக்கு, 4 களஞ்சி கடுக்காய் தோல் ஒரு அளவு இருக்கு, 2 களஞ்சி சுக்கு இதெல்லாம் வச்சு அரைப்படி ஜலத்தில் கசாயம் வைத்து வீசும்படியான சுண்ட காய்ச்சி இறக்கி வடிகட்டி அதில் ஒரு இனிப்பு வேணும் இல்லையா, எந்த கசாயம் கொடுத்தாலும் இனிப்பு போடுவாங்க, ஒரு அச்சு வெல்லம், ஒரு கருப்பொட்டி ஏதோ ஒண்ணு போட்டு அதை சேவிக்க வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. அப்ப சேவிக்க வேண்டும்னா என்னது? அப்ப அந்த இடத்துல சேவிக்கணும்னா இன்டேக், அதாவது உள்ளே குடிக்கணும், சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இதுல இருந்து என்ன ஆகுது? சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல் அப்படின்னு ஆகுதுல்ல? ஆமா. அப்போ ஈஸ்வர மயமாவதற்கு வேண்டி அதை அறிந்து சேவிக்க வேண்டும். ஈஸ்வரனை அறியாவிட்டால் ஈஸ்வரனை சேவிக்க முடியுமா? முடியாது. அப்போ நாம் சேவிப்பது என்றால் நாம் உட்கொள்ள வேண்டும், அது உள் விஷயம். புரியுதா? அப்போ அந்த ஈஸ்வரன் என்று நம்ம நினைக்கும் போது சேவிக்க வேண்டும் என்று சொல்றத நம்ம இந்த தத்துவங்களை எல்லாமே உள்ளே நடத்த வேண்டும், பயிற்சியை உள்ளே நடத்த வேண்டும் என்று தெரியுதா? தெரியுது. அப்போ ஈஸ்வரன் யாருன்னா ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை சேவிப்பதுதான் ஈஸ்வர சேவை என்று சொல்றதே தவிர தேங்காய், பூ, பழம், டிக்கெட்டு அதெல்லாம் இல்லை. என்ன, வெளி உலக மக்கள் வெளியே தான் பார்ப்பாங்க, சிசிடிவி கேமராங்க வெளியே தான் பார்க்கும். வீட்டுக்குள்ள பாக்குறதுக்கு யாராவது சிசிடிவி கேமரா வைக்கிறாங்களா? இல்லையே. அந்த சிசிடிவி கேமராக்கள் அப்படின்னு கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பட்டம் கொடுத்துடலாம். நம் அப்படி இல்லை, சித்தவத்துல உள்ளே தான் பார்க்கணும், இதான் நம்ம வேலை. அப்போ அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜீவன் பிரம்மரத்தில் சேராமல் மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. நம்மேல் பாகத்தில் இருக்கின்ற அந்த ஜீவன் உள்ளில் இருக்கிறது, மேலே இருக்கிறது, சிரசிலே இருக்கிறது, உள்ளில் இருக்கிறது. பிரம்மரந்திரம் உள்ளில் இருக்கிறது. மோட்சம் அடைவதற்கான வழி உள்ளில் இருக்கிறது. அது உள்ளில் தான் செல்ல வேண்டும். அதுவே ஈஸ்வரன் இருக்கும் இடம் அறிந்து செல்லும் மார்க்கம். அந்த மார்க்கத்தை அறிந்து சேவை செய்ய வேண்டும், அதுதான் உட்கொள்ள வேண்டும். இங்கே மோட்சம் என்பது என்னவென்றால் விடுதலை, பந்தத்திலிருந்து விடுதலை. பிடித்திருக்கும் பலகையை விட்டு விட வேண்டும். அது நம்மை பிடிக்கவில்லை, நாம் பிடித்திருக்கிறோம், விட்டால் போயிரும். இப்ப அந்த நேரத்துல ஞானபத என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? உங்களுக்கு ஃபாலோ பண்றீங்களா? கரெக்டா? நான் சொல்லிட்டே வரேன்னு அப்படியே விட்டுறாதீங்க. பார்க்கல, இந்த பக்கம் நல்லா பாருங்க. கேட்டீங்கல்ல, சொல்றேன் பாருங்க, தப்பா புரிஞ்சிக்க கூடாது. பூர்வ மத்தியம் புரிஞ்சப்ப நாளைக்கு ஏதாவது சொன்னா உண்மையிலே கோபம் பார்த்துக்கிட்டு. நான் சித்த வித்தியார்த்தி, பொறுமையா இருப்பேன். ரைட், ஓகே. அப்ப ஞானபிதா என்ன சொல்றாருன்னா, நாம் சிருஷ்டிகளை கட்டிப்பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம்,
சிருஷ்டின்னு சொல்லிட்டா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாமே தான். அப்ப என்னது? நம்ம டேடி, நம்ம மனைவி, என் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, சன்னு, டாக்டரு, வீடு, தனம், ஸ்கூட்டர், பைக்கு, காரு, மானம், ஸ்தானம், ஜாதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இது எல்லாமே சரி அந்த விஷயங்கள் தான். தூங்கும் போது மனம் தொழிலை விட்ட போது இவையெல்லாம் இருக்கா? இல்ல. இப்ப சௌந்தர்யா அம்மா கூட பேசும்போது சொன்னாங்களே, தூங்கும் போது ஒரு மீல்ஸ் சொன்னாங்க, கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. புழுவான், ஏதோ பாயசமா, அதுவே வாயில ஊத்துனா தெரியாது. அப்போ தூங்கும் போது மனம் தொழிலை விட்ட போது இவை இல்லை, இவை நம்மை கட்டிப்பிடிப்பதும் இல்லை, இதை புலம்புவதும் இல்லை. இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். விட்டு விடுவது என்று சொன்னால் அவர்களை விட்டுட்டு விலகி சென்று விடுவது என்பது அல்ல, அவர்கள் உள்ள பற்றை விட வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். அந்த தகுதியுடன் ஈஸ்வர சேவை செய்ய வேண்டும். ஆனால் இங்க பாருங்க, கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் பந்தம் விட்டவங்களா? 1-2 பேர் இருக்கலாம். ஆனா எத்தனை பேர் இருப்பாங்க எண்ணி பார்த்தா நம்பர் தர்றது கஷ்டம். தேங்காய் பழம் சேவை செஞ்சா மோட்சம் வழி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தவறு. இதுதான் உண்மை. இதை ஞானபிதா சொன்னது. வெளி உலகத்தில் மாத்தி சொல்றாங்களே, முதலில் ஈஸ்வர சேவை என்றும் அதன் பலனாக மோட்சம் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க. எல்லாம் தலைகள் பாடமா தானே இருக்கு. உதாரணமா ஒருத்தர் கோவிலுக்கு செல்கிறார், அவரை பொறுத்தவரை ஈஸ்வரனை சேவிக்க செல்கிறார், அப்படி செய்தால் மோட்சம் கிடைக்கும் நம்புகிறார். அவரை பொறுத்தவரை முதலில் ஈஸ்வர சேவை, அதன் விளைவாக பின்னர் மோட்சம். காஸ் அண்ட் எஃபெக்ட். ஈஸ்வர சேவை காஸ், எஃபெக்ட் இஸ் மோட்சம் என்று தவறாக நினைக்கிறார். இந்த செயல்கள் எல்லாம் ஜீவசக்தி விரயம் தானே. இங்க வந்தது, நின்னது, கும்பிடுறது, போறது எல்லாம் எக்ஸெட்ரா எல்லாம் ஜீவசக்தி விரயம் தானே. ஒரு ஜீவசக்தி விரயமான ஒன்று எப்படியா மோட்டத்தை கொடுக்கும்? எப்படியா ஈஸ்வர சக்தி சொல்ல முடியும்? வெளி வேலைகள் தானே. பிரம்மரந்திரத்தில் சென்று நிஷ்டையில் சமீரணம் கதி பழக்கம் செய்து அந்த நிலையில்தான் நாம் சேவை செய்ய முடியும். அதுதான் உள்ளே உள்ளே கடவுள் உள்ளே செல்வதற்கான பாதை. ஒரு பாதையில் போய் வந்தால் தானே அந்த பாதை பழக்கம் ஆகும், வழக்கம் ஆகும். அப்படி போய் வந்து பழகுவதுதான் மறிக்க பழகுவது. மறிப்பதற்காக வழி பழகுவது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுன்னா மறிக்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் அந்த நேரத்தில் நமக்கு ஈஸியா இருக்கும். சரியான ஜபத்தை சதா ஜபமாக செய்து நிஷ்டையில் ஆழ்ந்து சமீரணன் கதி அடைந்து பிரம்மரந்திரத்தில் தட்டி திறந்து பழகுவதுதான் மறிக்க பழகுவது. அப்படி மறிக்க பழகாமல் சும்மா இருந்துட்டு வெளி வேலையெல்லாம் பண்ணிட்டு ஜீவ விரையெல்லாம் பண்ணிட்டு பல்வேறு இறை நாமங்களை சொல்கிறேன், மத்திர உச்சாடங்கள் சொல்கிறேன், கோயில் குளம் சுட்டுகிறேன், கோலாகலமாக பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருகிறேன் என்றெல்லாம் செயல்பட்டால் ஒண்ணு சொல்லுங்க, ஜீவன் மேல்கதியா கீழ்கதியா? கீழ்கதியா தானே போகுது. அந்த கீழ்கதி தானப்பா அதோ கதின்னு சொல்றது. அந்த பாதை தெரியாமல் இருந்தால் ஆயுள் முடிந்து பிரம்மரந்திரம் என்ற கதவு தட்டி திறக்க முடியாமல் முட்டி மோதி புழுக்கள் உண்டாகி நோய்கள் மெலிந்து பப்பா நாடி பேதமடைந்து கதி கிடைக்காமல் பார்க்கத்தானே செய்யறோம். அதோ கதி. நாட்கணக்கோ மாத கேலண்டரோ டெய்லி கேலண்டரோ இல்ல வருஷ கேலண்டரோ கிழிச்சாலும் போகாம கடந்து இழுத்துட்டு இருக்கிறத பார்க்கத்தானே செய்யறோம். மேல்கதி கிடைப்பதற்குத்தான் உபதேசம். அதாவது உபதேசம் சமீபஸ்தானம். அது என்ன சமீபஸ்தானம், அது என்ன உபதேசம் என்றால் யாருக்கு சமீபஸ்தானம்? அதன் மார்க்கம் என்ன? சமீபஸ்தானம் என்பது என்றால் ஜீவன் இருந்தால்தான் ஸ்தானம் இருக்கும். ஓகேயா? அந்த ஸ்தானம் ஜீவனுக்குத்தான். ஓகேயா? அப்போ தன்னில் வியாபித்திருக்கிற ஜீவனை உள்ளில் உள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியே ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவனுக்கு கதி வருகிறது. மற்ற எந்த விதத்திலும் கதி வருவதில்லை என்று சித்தவேத புக்கில் சொல்லியிருக்கங்க. நீங்க சீக்கிரமா சேர்ந்து படிங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், சொல்லி உங்களுக்கு டைம் ஆகுது, நிறைவு பண்ணிடுவோம். நம்மளும் போனோம்ல, நம்மளும் பஸ் வச்சு பிடிச்சி போனோம். நான் ஒரு ஸ்கூட்டர்ல வந்திருக்கேன், போயிடலாம். அதனால லாஸ்ட் பஸ் வரைக்கும் இங்கிருந்து பேசியிருக்க கூடாது. அதனால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போது பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறது. சரி, மூடி இருக்கிற பிரம்மரந்திரம் திறக்காமல் ஜீவன் அங்கு போய் சேர முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. சொல்லு. முடியாது. சொல்லுங்க. முடியாது.
அது எப்படி என்றால், தன்னில் இருக்கிற ஜீவசக்தி பிரம்மரந்திரத்தை திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி மோதி அதோ கதியாய் வெளியே நசித்து போகிறதால் செத்து போகிறது. அது தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் நம்ம என்ன செய்யறோம், தன்னிலேயே மேல்கதியாக்கி நம்ம கவனமெல்லாம் வெளியில் உள்ள பொருட்கள், சேர்த்து வைத்த பொருட்கள் அதிலெல்லாம் போகாமல் முடிஞ்சவரை அதையெல்லாம் குறைத்து கொண்டு தேவையான அளவு வைத்துக் கொண்டு, கழுத்து வரைக்கும் காசு இருந்தா அதுதான் எஜமானன். அதனால அதுக்கு எஜமானன்னா அடிமைன்னு அர்த்தம். அப்படி அடிமை இல்லாமல் கொஞ்சம் காசு, தேவையான காசு மட்டும் வைத்துக்கொண்டு நிம்மதியா வாழ்ந்து நம்முடைய கவனத்தை ஜபத்திலே வைத்து ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன்னிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்திரம் தட்டி திறக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட். அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்திரத்தில் வைத்து தானாகி தன்மயமாகி தீருகின்றது. அந்த நிலைதான் மோட்சம். இந்த விதத்தில் அல்லாமல் எந்த விதத்திலும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, ஜீவன் ஈஸ்வரனாக மாறி விடுகிறது. அதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம் என்று சொல்லப்படுவது. ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்கிவிட்டால் அதுதானே மோட்சம். அப்புறம் என்னப்பா வேணும் நமக்கு? ஜீவசக்தியான வாயுவை வெளியில் விடாமல் நம்ம என்ன செய்யணும், தன்னில் மேலும் கீழும் நடந்து அது ஈஸ்வரன் இருக்கிற இடத்தில் சேர்க்க வைக்க வேண்டும். அதுதான் மோட்சம். அந்த நிலையிலே ஜீவசக்தியாக இருக்கிற வாயு சேவிப்பதுன்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, உட்கொள்வது சொன்னோம் இல்லையா, அது ஈஸ்வர சேவை. தனக்குள் இருக்கும் ஜீவனை வெளியே பரவி பல விஷயங்களிலும் ஈடுபட்டு அழிந்து போய்கொண்டிருக்கிறதே, அதை கவனிக்க வேண்டாமா? வெளியில் தான் கவனிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனை நாள் இருப்பது? இந்த நாடகம், அந்த மேடையில் எத்தனை நாள் கவனிக்க வேண்டாமா? அந்த ஒரு நாள், அந்த திருநாள் வரும்போது கஷ்டம் இல்லையா? எனவே மோட்சம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து ஈஸ்வர சேவை செய்து அந்த விதம் வெளி விஷயங்களில் ஈடுபடாமல் அந்த சக்தியை ஈஸ்வரனிடத்தில் சேர செய்வதுதான் மோட்சம். அந்த மோட்சம் பெற வேண்டும். அந்த மோட்சம் பெறுவதற்கான கடாட்சம் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும், எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, பார்க்கல இருக்க ஃப்ரெண்டு, நீ நாளைக்கு என்ன டவுட் கேட்க போறியோ பார்ப்போம். அந்த நிலையிலே நாம் அந்த மோட்சம் பெறும் கடாட்சம் எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது 3 தொழில்களையும் செய்யக்கூடியது நமக்குள்ளார ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்துவம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருந்தோம். அப்போ நம்ம யாரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவசக்தியான வாயுவை சேவிக்கிறது தான் இங்கே முக்கியமான வேலையை. அந்த ஈஸ்வர சேவை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம செய்யும்போது மாத்திரமே நமக்கு மோட்சங்கிறது கிடைக்கிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த வாயு தான் அங்கே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதுதான் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த பொருள் நமக்குள்ளாரே இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு நம்ம வெளியில் போய் அதை தேடி அலையிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதனால் ஈஸ்வர சேவைங்கிறது செய்ய முடியாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் நம்ம பார்க்கணும். ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நம்பியிருப்போம். அப்படி தான் வேதங்கள் சொல்கிறதாகவும் நாம் கருதி இருப்போம். ஆனால் ஈஸ்வரனுடைய அந்த தன்மைகளை கவனித்து பார்த்தோன்னு சொன்னால் அவருக்கு நாமமோ ரூபமோ கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் நாம் சொல்கிறோம். அதனால் அவருக்கு சர்வ வியாபகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அவருக்கு அடியும் முடியும் கூட கிடையாது. அப்போ அடியும் முடியும் கிடையாதுங்கிறப்ப அவருக்கு உள் வெளி அப்படிங்கிற 2 வித்தியாசங்கள் கூட கிடையாது. அவர் ஈஸ்வரத்துவத்தை விட்டு கலங்கப்பட்டு கீழ்முகமாக இறங்கி வந்தால் தான் அவருக்கு உள் வெளி அப்படிங்கிற அவஸ்தைகளை. அவர் ஈஸ்வரத்துவத்திலே இருந்தார்னா அது உள்ளும் வெளியும் அல்லாத நிலைமையில தான் அது இருக்க முடியும்.
அப்படி உள்ளும் வெளியும் இல்லாத ஒருத்தருக்கு சர்வ வியாபகத்துவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஆனால் இப்போ நாம் சர்வ வியாபகத்துவம்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் எதையே அப்படின்னா ஈஸ்வரனுடைய சைத்தன்யத்தை தான், அவருடைய பிரகாசத்தை தான் நாம் சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு வீட்டில் நம்ம ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறோம், வீடு அறை முழுவதும் இருட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அந்த கொளுத்தின விளக்கினுடைய பிரகாசம் பார்த்திங்கன்னா அறை முழுவதும் பரவிடுது. ஆனால் விளக்கு ஒரே இடத்துல தான் இருக்குது. விளக்கு ஒன்றும் எல்லா இடங்களிலும் பரவலை, ஏன்னா அதனால் பரவ முடியாது. அது மாதிரி தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் ஒரு இருப்பிடம் இருக்குது. அந்த இருப்பிடத்தில் அவர் இருந்துக்கிட்டு அவருடைய சைத்தன்யம் மூலமாக அவருடைய பிரகாசத்தை அவர் வியாபிக்க செய்கிறது மூலமாக அவர் எல்லா விஷயங்களையும் இங்கே கவனிச்சிட்ருக்கிறார். அப்படி தான் நமக்கு இந்த உள் வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிலைமைகளும் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் நாம் களங்கமுள்ள தன்மைக்கு வரணும். அப்போ ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது அங்கே அடிபட்டு போயிடும். களங்கம் இல்லாத தன்மையை தான் ஈஸ்வரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்வரனுக்கு உண்மையாகவே உள்வெளி கிடையாது. அப்போ எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறவர்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். அவருக்கு எப்போ களங்கமுள்ள தன்மை உண்டாகுதோ அப்போ அவருடைய சைத்தன்யமானது எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அந்த சமயத்தில் அவரை ஈஸ்வரன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா உள்வெளியோடு அவர் இருக்கிறதுனால. ஏன்னா நாம் தூக்கத்திலிருந்து முழிச்சு வெளியில் வந்தால் தான் இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம், இவ்வளோ நேரம் உள்ளார இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைவே நமக்கு வரும். நாம் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் உள்ளே இருக்கிறேன், நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், நம்ம வெளிங்கிற அவஸ்தையை விட்டுட்டுருக்குறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் நமக்கு உண்டாகிறது கிடையாது. அதனால தான் இங்கே தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நித்தியமான ஒரு பொருள், அதுக்கு ஆதி அந்தம் எதுவுமே இல்லை, தொடக்கம் முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு உள்ளும் வெளியும் கூட அங்கே இல்லை. அதுக்கு எப்போ களங்கமுள்ள தன்மை உண்டாகுதோ அப்போ மட்டுமே இந்த உள்வெளி, இந்த உள்ளிலும் வெளியிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே அங்கே உண்டாகுது. அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருளை தான் நாம் வாயுவாக இங்கே கவனிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அவருடைய தன்மை வாயு கிடையாது. அவர் களங்கமுள்ள தன்மைக்காக வர்றதுக்காக வாயுவாக தன்னுடைய தன்மையை மாற்றிக்கிட்டவர். உண்மையாக அந்த ஈஸ்வரனுடைய யதார்த்த தன்மையும் வாயு கிடையாது. அவர் களங்கமுள்ள தன்மையை இங்கே செயல்படுத்தணுங்கிறதுக்காக அவர் வாயுவாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் அந்த வாயுவையே நாம் ஈஸ்வரனாக பாவித்து அவருடைய முந்தைய நிலைமைக்கு போகிறதுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனாக, ஈஸ்வரனாக, களங்கமில்லாத தன்மையில் இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடிய அவரைத்தான் நாம் சேவிக்க வேண்டுமே தவிர, நாம் உலகத்தில் நாம் உண்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கல்லாலும் மர பொம்மைகளாகவும் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளில் ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்லி நாம் அதை வழிபடும் போது நாம் களங்கமுள்ள தன்மையில் அந்த வாயுவை வெளியில் விட்டு தான் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனானது வாயுவாக நம்மளே உள்ளிலும் வெளியிலும் போயிட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் தீர்ந்து போகிற சமயத்தில் நம்மளால் எதையுமே அறிய முடியாத நிலைமைங்கிறது ஆயிரும். அப்போது அதை வெளியில் விட்டு அதை செலவு பண்ணி அதை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஈஸ்வர சேவைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஈஸ்வர சேவை அப்படின்னா என்ன? ஏன்னா அதுதான் இங்கே மோட்சம் அடைகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. எதுக்காக ஈஸ்வர சேவை செய்யணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஈஸ்வர சேவை செய்யலைன்னா நமக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு உலகத்தில் சொல்லி வர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர சேவையை நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சேவித்தல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சேவித்தல் அப்படின்னு சொன்னால் உட்கொள்ளுதல்னு அர்த்தம். அந்த உட்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்காம தான் அந்த சொற்களால் பஜனை பாடுறது மூலமாக, மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது மூலமாக, கோவில்களுக்கு போய் கும்பிட்டு வர்றது மூலமாக, தன்னுடைய ஜீவனை வெளிமுகமாக வியாபிக்க வைக்கிறது மூலமாக நாம் அவரை சேவிக்காமல் அவர் வெளியிலேயே கொண்டு போய் தள்ளிகிட்டே இருக்கிறோம். அப்போ இது நாள் வரைக்கும் நாம் இந்த பொம்மைகள் தான் ஈஸ்வரன் நம்ம நம்பி இருந்தோம். ஆனால் இப்போது நமக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிறத யார் செய்கிறதா இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளார வாயுவாக நடமாடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான். அந்த வாயுவை நாம் உள்ளுக்குள்ளாரே வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வர சேவைன்னு பேர். அந்த ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது நமக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாயு நமக்கு உள்ளார இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா? அந்த வாயுவை நம்ம உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணுமா இல்லை அதை வெளியில் விட்டு தீர்க்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அது நிச்சயமாக நமக்குள்ளார இருந்தால்தான் உட்கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தமாகுது. அதை வெளியில் விடும்போது வெளியில் கொண்டு போகிறோன்னு அர்த்தம்.
அந்த நிலைமையை வந்து நம்ம ஈஸ்வர சேவைன்னு அங்கே சொல்ல முடியாது. அப்போ நாம் மோட்சம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயத்தனம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கான ஒரு செயல்முறையை எதை சார்ந்து இருக்கணும்னா உள்நிலையை சார்ந்து தான் இருக்கணும், உள்முக பயணத்தை சார்ந்து தான் இருக்கணும். அந்த ஜீவசக்தியான வாயுவை உள்நிலைப்படுத்துறதுல தான் அந்த செயல்பாடு இருக்க முடியும். அப்படி அதை உள்நிலைப்படுத்தாமல் வெளியில் கொண்டு போய் தீர்த்துட்டோன்னு சொன்னால் அது மோட்சமாகிறதுக்கான எந்த ஒரு மார்க்க நிலையையும் அது குறிப்பிடுறது கிடையாது. ஏன்னா இப்படியே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜீவன் முழுவதும் தீர்த்து போச்சுன்னா எப்படி எதையே தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை இப்போ பார்க்குறோம், கேட்குறோம், அறிகிறோம்னா அதுக்கு அடிப்படை காரணமே உள்ளுக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்கிறனால தான், அந்த ஜீவன் இருக்கிறனால தான். அது இல்லைன்னா செத்துப்போன பிணமாயிருவோம். அந்த பிணத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அறிய முடியாமல் போயிடும். அதனால தான் செத்ததுக்கப்புறம் மோட்சம், செத்ததுக்கப்புறம் நரகம் இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாதது. ஏன்னா ஜீவன் இந்த உடம்பில் இருந்தால்தான் அது இந்த மனதோடு சேர்ந்து அந்த அந்த எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதனால் அனுபவிக்க முடியும். தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால் எதையுமே அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஜீவனுக்கு அறிவதற்கான அருகதைங்கிறது கிடையாது. அது ஒரு விஷயத்தை அறியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடம்புன்னு ஒன்று, அகங்காரம் அப்படிங்கிற உடம்பு இருக்கணும். அந்த உடம்பு மனதால் இயக்கப்படணும். அப்போது மட்டும்தான் இந்த ஜீவனால் ஒரு விஷயத்தை அறிய முடியும். அப்போது அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நாம் இப்போ மோட்சங்கிற நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஜீவன் நமக்குள்ளாரே இருந்தால் தான் முடியும். இந்த உடம்பை விட்டு வெளியில் போயிட்டு ஜீவன் மோட்சங்கிற நிலைமையை அடைய முடியாது. அப்போது அந்த யாருக்கு அங்கே மோட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் மனசுக்கோ அகங்காரத்துக்கோ கிடையாது. இங்கே ஜீவனுக்கு தான் மோட்சங்கிறது வேணும். அந்த ஜீவன் தான் ஈஸ்வரனோடு சேர்ந்து ஐக்கியமாக வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஏன்னா ஈஸ்வரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய களங்கம் இல்லாத தன்மையில் எந்த ஒரு பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அகங்காரமும் இல்லாமல், எந்த ஒரு மோகமும் இல்லாமல், எந்த ஒரு சங்கங்களும் இல்லாமல், எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நாம் அங்கே களங்கம் இல்லாமல் இருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜீவன் எப்படி இருக்குது? அது பந்தப்பட்டிருக்குது, மோகிக்குது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களோட அது சம்மந்தப்பட்டுருக்குது. அப்போ இதெல்லாத்தையுமே நம்ம நிவர்த்தி செஞ்சால் தான் அது வந்து மோட்சங்கிற நிலைமைக்கு அதனால் போக முடியும். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்கு நாம் இப்போ மோட்சத்தை காண்பித்து தரப்போகிறோம். மோட்சம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு விமோச்சனம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. விமோச்சனம் அப்படின்னு சொன்னால் விடுதலை அப்படின்னு பேர் இருக்குது. அப்போ மோட்சம் அப்படின்னா என்ன? விடுதலை. எதிலிருந்து விடுதலையாகிறது அப்படின்னா பந்தத்திலிருந்து விடுதலையாகிறதுக்கு பேர் தான் மோட்சம். இப்போ நம்ம ஜீவன் வெளி விவகாரங்களில் பந்தப்பட்டிருக்குது. இந்த உலகங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணணும், இதில் உபஜீவனத்துக்கான தொழில்கள் செய்யணும், குடும்பங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கணும், சமுதாயங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கணும், நம்முடைய சொந்த ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பந்தங்கள் அது இருக்குது. அந்த பந்தத்தை அதை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் முயற்சி பண்ணணும்னு சொன்னால் நாம் தான் அதுக்கான முயற்சியை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். இப்போ நாம் ஒரு பலகையை தன்னுடைய மாரோடு அவர் இறுக்கி கட்டி வச்சுக்கிட்டு இப்போ நாம் அதை என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் அந்த பலகையை உங்களுடைய மார்போட கட்டி பிடிச்சிருக்கிறீங்க, இப்போ விடணுன்னா யார் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் பிடிச்சிட்ருக்குறாங்களோ அவங்க தான் விடணும். அங்கே யார் அதை பிடிச்சிட்ருக்குறாங்கன்னு பார்க்கணும். அந்த பலகை நம்மை பிடித்திருக்கதா இல்லை நாம் அந்த பலகையை பிடிச்சிட்ருக்கிறோமா? இப்போ யார் பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் விட முடியும். அதை நம்ம கவனிக்காமல் நாம் பலகை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பலகையை என்னை விட்டுரு, நான் போகணும், என்னை இதிலேருந்து விடுதலை பண்ணிடு, நான் எனக்கு இது ஆகாது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நாம் புலம்பிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே விடுதலைங்கிறது கிடைக்காது. அப்போ யார் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர் தான் அதுக்கான முயற்சியை செய்யணும். அப்போது பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஜீவனாக வெளியில் வந்து வெளி விஷயங்களை பற்றி பிடிச்சிருக்குது. அந்த ஜீவனை யாரும் கட்டி போடலை, அந்த ஜீவனை யாரும் நிர்பந்தப்படுத்தலை, அந்த ஜீவனை யாரும் பிடிச்சு நிறுத்தி வைக்கலை. அந்த ஜீவனாகவே வெளிமுகமாக வந்து தன்னுடைய சொந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை இதை நான் செய்வேன், இதை நான் தான் செய்யணும், நான் இல்லைன்னா இதை யாரும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாமளாக பிடிச்சிட்ருக்குறோம். இந்த உபஜீவன வாழ்க்கையை நாம் இல்லைன்னா யார் நடத்துவா, இந்த குடும்பத்தை நாம் இல்லைன்னா யார் நடத்துவா, இந்த சமுதாயத்துக்கு நாம் வழி காமிக்கலைன்னா யார் வழி காமிப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் அதுவாக ஒரு கமிட்மெண்ட்டை உண்டு பண்ணிக்குது. நாம் இல்லைன்னா இங்கே எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி அதுவாக ஒரு எண்ணத்தை ஏற்பாடு பண்ணி
அந்த பந்தங்களை அந்த ஜீவனாக தான் பற்றி பிடிக்குது. அப்போ அதை விடணும்னா யார் முடிவு பண்ணணும்? ஜீவன் தான் முடிவு பண்ணணும். நமக்கு எது முக்கியங்கிறத அதுதான் தேர்ந்தெடுக்கணும். நாம் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத அதுதான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இங்கே பந்தம்னு சொல்லி நாம் எதெல்லாம் இங்கே சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த ஜீவன் எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்குதோ அது எல்லாமே பந்தம் தான். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் ஈடுபடக்கூடிய அத்தனை விவகாரங்களும் இங்கே பந்தம் தான். தன்னை கவனிக்க முடியாமல் அந்த ஜீவன் தன்னுடைய உள்நிலை பயணத்துக்கு போக முடியாமல் இங்கே ஏதாவது ஒரு விஷயங்களை ஈடுபட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாமே பந்தம் தான். அது நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சொத்துக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு கலாச்சாரங்களாக இருக்கட்டும், நம்முடைய மத வழிபாடுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சுய ஒழுக்கங்களாக இருக்கட்டும், கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வெளிமுக பயணத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே பந்தம் தான். இதெல்லாத்தையும் நாம் தவிர்த்துட்டு அந்த ஜீவன் உள்நிலை பயணத்துக்கு போகிறதுக்கான முயற்சி செய்கிறது எதுவோ அதுதான் மோட்சத்துக்கான ஒரு விஷயங்கிறதே இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதே நாம் தூங்கும் போது இப்போ கவனித்து பாருங்கள், நமக்கு தொழிலை பற்றின சிந்தனை கிடையாது, குடும்பத்தை பற்றின சிந்தனை கிடையாது, சமுதாயம் பற்றின சிந்தனை கிடையாது, சொந்த வெறுப்பு பற்றின சிந்தனை கிடையாது. இதெல்லாம் எப்போ வருதுன்னா இந்த உலகம்னு சொல்லக்கூடிய அவஸ்தை உண்டாகும் போது தான். தூக்கத்திலேருந்து முழிச்ச உடனே எல்லாமே நினைவுக்கு வந்துடுது. அது வரைக்கும் இதெல்லாம் கவனிக்காமல் தான் தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு பக்கத்தில் யாராவது படுத்து தூங்கிட்டு இருந்தால் கூட நமக்கு தெரியாத நிலைமையில் இருந்தவங்க முழிச்ச உடனே இன்றைக்கி யாரை மீட் பண்ணணும், இன்றைக்கி யாரை சந்திக்கணும், இன்றைக்கி யாருக்கிட்ட என்ன கேட்கணும், எந்த ஒரு வேலையை நம்ம இன்றைக்கி செய்யணும், எல்லாமே ஒரு ஷெட்யூல்டு உடனே அது க்ரியேட் ஆகிடுது. அப்போது அந்த களங்கமில்லாத தன்மையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பந்தங்கள் கிடையாது தான். எப்போ களங்கமுள்ள தன்மைக்கு வர்றோமோ அப்போ தான் இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ ஜீவன் பந்தத்திலிருந்து விடுதலையாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகம்ங்கிற அவஸ்தையில் அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் அதனால் பந்தத்திலிருந்து விடுதலையாக முடியாது. அது எப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை விட்டுட்டு அது எவ்வளோ தலைப்பெரிய காரியமாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எல்லாமே பந்தம் தான். அந்த பந்தத்திலேருந்து அது விடுதலை ஆகணும்னா உலகம்ங்கிற அவஸ்தையை அந்த ஜீவனானது உண்டு பண்ணக்கூடாது. தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும். ஜீவனாகவே உள்ளிலே அடங்கி இருக்கணும். அது சிவசக்தியாக மாறிடுச்சுன்னு சொன்னால், அது மனம்ங்கிற ஒரு விஷயத்தை உற்பவம் பண்ணிடுச்சுன்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து வெளியில் சிவசக்தியாக வெளியில் வந்துடுச்சுன்னு சொன்னால் பந்தங்கள் அது உண்டு பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை அப்படிங்கிறது இன்னும் உண்டாயிரும். அப்போது பந்தத்திலிருந்து விடுதலையாகாமல் நம்மளால் இங்கே ஒரு ஈஸ்வர சேவைங்கிறது செய்ய முடியுமா? ஏன்னா ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல் உள்ளிலே நிலைநிறுத்தி வைக்கிறது. இப்போ உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி வச்சாதான் பந்தம் போகும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம முதல்ல ஈஸ்வர சேவை செஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும்னு நாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சாமி சொல்கிறது என்னென்னா, முதல்ல மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை பாருங்கள். மோட்சம் அடைந்தால்தான் ஈஸ்வர சேவையே செய்ய முடியும். ஏன்னா ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது ஈஸ்வரனை உள்ளிலேயே அடக்கி நிறுத்தி இருக்கிறது. பந்தம் அப்படிங்கிறது அந்த அடங்கியிருந்த ஈஸ்வரனானது சைத்தன்யமாக சக்தியாக சலித்து வெளிமுகமாக பரவி வர்றது. இப்படி வெளியில் பரவி வர்றதை நம்ம என்றைக்கு தடுக்கிறோமோ அதுதான் மோட்சங்கிறது. எப்போ நாம் அதை தடுத்து நிறுத்தி உற்பத்தி ஸ்தானத்தில் சேர்க்கிறோமோ அதுதான் ஈஸ்வர சேவை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வர சேவை நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானங்களை முதல்ல நாம் விடணும். நம்முடைய ஜீவனுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக உணர்ந்தோன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே நமக்கு பெரிய ஈடுபாடு வராது. அது மேலே இருக்கக்கூடிய பெரிய அபிப்பிராயங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். இப்போ நமக்கு ஜீவனை விட வெளி விவகாரங்கள் முக்கியமாக படுறதுனால தான் ஜீவனை செலவு பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை கவனிச்சிட்ருக்குறோம். எப்போது இந்த வெளி விவகாரங்களை விட ஜீவன் தான் முக்கியங்கிறத நம்ம உணர்கிறோமோ அந்த நிலைமையில் இருக்கிறவன் நிச்சயமாக தன்னுடைய ஜீவனை எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியில் விட மாட்டான். இது சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் அனுபவிக்காமல் ஈஸ்வர சேவை செய்ய முடியாது. அந்த ஈஸ்வர சேவையை நாம் செய்யறதுக்கு தான் நமக்கு உபதேசம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி உலகத்தில் உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளில் இங்கே காமிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து பார்த்தோம்னா சில மந்திர உச்சாரணங்களை செய்ய சொல்கிறாங்க. நமச்சிவாய நம, ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொல்லி சில காயத்ரி மந்திரங்கள் இருக்குது. அதுக்கு போக இந்த மகா வாக்கியங்கள் சார்ந்த தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம்,
அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், இப்படியெல்லாம் வந்து நமக்கு பரிந்துரைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி. ஒருவேளை நான் அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்கிறதா இருந்தால் நான் என்னுடைய ஜீவனை வெளியில் விடாமல் அதை செய்ய முடியுமா? என்னுடைய ஜீவனை நான் செலவு பண்ணாமல் அந்த மந்திர உச்சாரணங்கள் செய்ய முடியுமா? என்னுடைய ஜீவனை சப்தரூபமாக அதை செலவு பண்ணாமல் அதை எரிந்து தகித்து நான் அதை வெளியில் கொண்டு வராமல் அந்த மந்திரங்களை செய்ய முடியுமானா முடியாது. அப்போது அந்த மந்திர உச்சாரணங்கள் மூலமாகவும் இல்லை ஒரு கடவுளை பற்றி சிந்திக்கிறது மூலமாகவும் என்னுடைய ஜீவனானது அங்கே விரயமாகுதுன்னு சொன்னால் அது எதுவுமே ஈஸ்வரனுக்கான பாதைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரனை அடைவதற்கான பாதைகளே கிடையாது. எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்மளுடைய சக்தியானது எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் அசையாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் எப்போ ஒடுங்கி இருக்குதோ அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் ஈஸ்வர சேவை. அந்த ஒரு தன்மை தான் நமக்கு மோட்சத்தை அனுபவித்து அதில் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். அதுக்கு நாம் அந்த ஈஸ்வர சேவை அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய பந்தத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய தன்மை முதல்ல நமக்கு வரணும். அதுக்கு வெளியில் சொல்லக்கூடிய இந்த மோட்சத்துக்கான உபாயங்கள் எதுவுமே பயன்படுறது கிடையாது. அதுக்கு தான் இன்னொரு உபதேச முறைகளும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய சக்தியை நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய அந்த உபதேச முறைகள். அந்த முறைகளை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் நிச்சயமாக அந்த ஜீவனை காத்து வைக்கிறதுக்கான அதை காப்பாற்றி வைக்கிறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடச்சிரும். அதாவது காற்றை பிடிச்சு நிறுத்த பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் யமனை எட்டி உதச்சிடலான்னு சொல்லுவாங்க. அந்த மரணங்கிறத ஜெயிச்சிடலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கான வழிமுறையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மரணம்ங்கிறது உண்டாகாது, நம்மளுடைய ஜீவனானது நசிஞ்சு போகாது. அந்த ஒரு நிலைமைக்கு பேர் தான் மேல்கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைத்தால்தான் நம்மளால் அந்த ஈஸ்வர சேவை அப்படிங்கிறதே நம்மளால் செய்ய முடியும். அந்த மேல்கதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வெளி விவகாரங்கள் மேலே அபிப்பிராயம் வைக்காமல் உள்நிலையிலே இருந்து அந்த உபதேசத்தை சரியான வகையில் நம்ம செய்யணும். ஸோ அந்த மாதிரியான அந்த உபதேசம் அப்படிங்கிறது தான் நம்ம நாளைக்கு தொடர்ந்து அதனுடைய விஷயங்களை பார்க்கலாம். நம்மளுடைய சக்தியை நமக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுனா என்ன, பிராணாயாமம் அப்படின்னா என்ன, அந்த உபதேசத்தில் நமக்கு சரியான முறையில் அந்த பிராணாயாமத்தை எப்படி நாம் செய்கிறது. உலகத்துலேயும் பிராணாயாமம் பற்றின விவரங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது சரியான பிராணாயாமம் தானா அப்படிங்கிறதுக்கான எல்லா விவரங்களையும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இந்த சமீபம்னா அருகில் அப்படி அர்த்தம் வருதாங்க ஐயா? சமீபம், ஆமாம், சமீபஸ்தானம் அப்படின்னு சொன்னா ஆமாம் பக்கம். ஓகே, ஆமாம். இப்போ யாருக்கு சமீபஸ்தானம்னு சொல்கிறோம், அது யாருக்கு சமீபஸ்தானம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு சமீபஸ்தானம். அப்போ ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் போகணும், அது பூர்வ மத்தியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் சமீபஸ்தானம்னு சொல்கிறது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, அந்த நிர்முக்தன்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது ஒருத்தருக்கு பந்தம்னு ஒன்று ஏற்பட்டாதான் அவருக்கு அதுலேருந்து விடுதலையாகக்கூடிய முக்திங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? பந்தமே இல்லாதவனுக்கு முக்தி இருக்குமா? இருக்காது. அதுதான் நிர்முக்திங்கிறது. பந்தமும் இல்லை, அவருக்கு முக்தியும் தேவையில்லை. ஈஸ்வரனுக்கு நிர்முக்தி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவருக்கு பந்தம் இல்லை. பந்தம் இருந்தால் நமக்கு தான் முக்தி தேவை. அஞ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு தான் ஞானம் தேவை. அஞ்ஞானமே இல்லைன்னா அவனுக்கு எதுக்கு ஞானம்? புரியுதுங்க ஐயா. ஐயா கணேசன் யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்களே, கணேசமூர்த்தியா? ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சேகர் ஐயா. பாலையா இருக்காரா? பாலையா, பாலன் கிருஷ்ணசாமி ஐயா. பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியம் ஐயாங்களா? இருக்கிறாருங்க ஐயா, இருக்கிறாரு. இருக்குங்க. இப்போ என்னோட கருத்து என்னன்னா, எண்ணங்களை வச்சு எண்ணங்களை அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். முடியும் கடைசியில. அது என்னன்னா கடைசியா அந்த நான் என்ன சொன்னேன், ஐ ஆம் நத்திங், ஐ வாண்ட் நத்திங், ஐ டூ நத்திங் சொல்லும்போது நான் சைலண்ட் ஆயிடுறேன். கரெக்ட். செயல்முறையில வந்து
அது கரெக்ட் தான். செயல்படுத்த முடியாத அதே அது அப்புறம் இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி 3 விஷயம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாங்கன்னா பாடி, மைண்ட், இன்டலெக்ட், உடல், மனம், புத்தி, இந்த 3 நான் இல்லைன்னு சொல்லிதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். பாடி பிரச்சனை, மைண்ட் பிரச்சனை, இன்டலெக்ட் பிரச்சனை இருக்கு. அதுதாங்க, அது எந்த விதத்தில் சைலண்ட் நோக்கிதான் எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான். பட் ஆனா அது நடைமுறை செயல்படும், வார்த்தையில மட்டும் கிடையாதுன்ற வேற ஒண்ணு. அதே மாதிரினா எண்ணங்கள் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. எண்ணங்கள் வேணும். நீங்க எண்ணங்களால ஜீவசக்தி விரயம் அப்ப எண்ணம் பண்ணாம எண்ணமே வராம பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. கஷ்டமா சார். இல்ல அதுதான் எந்த எண்ணம், அதான் பற்றுக பற்றற்றான் பற்றன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பற்ற சொல்ல ஏதோ ஒரு எண்ணம் வேணும். அப்புறம் அந்த பற்றியும் விடணும். அப்பதான் நேத்தோட உதாரணம் சொன்னாங்களே, ஒரு பனை அடிக்கிறவன் அந்த கோலை போட்டுட்டே இருக்கு, அதுக்கு ஒரு கோல் தேவைப்படுது. கட்சியில அந்த கோலும் அதில் தூக்கி போடணும். அந்த நிலைமையில தான் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா வேணும். நீங்க சொன்னது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எண்ணங்களே இல்லாம இருக்க எண்ணங்கள் கண்டிப்பா வேணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுத்துங்க. மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்காரு பெட்ரு. அப்ப பொண்ணு பால் சொம்போட வருது. இவரு பால் கூட பழம் சாப்பாடு பட்டு டப்புன்னு தூங்கிட்டாரு வச்சுங்க. என்ன விஷயம்? என்ன ரீசன்? புரியல நீங்க கேக்குறது. ஃபர்ஸ்ட் நைட் பெட்ரூம்ல மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்காரு. பொண்ணு பால் சொம்போட வருது. இவரு பால் குடிக்கிறாரு, பழம் சாப்பாடு, டப்புன்னு தூங்கிறாரு. அது என்ன அர்த்தம்? ஏன் தூங்குறாரு அவரு? தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சம்பவம் பண்ண எண்ணம் வரல அவருக்கு. அந்த எண்ணம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். நீங்க எல்லாமே எண்ணம் வெற்றி ஜீவசக்தி அழிவு சொன்னீங்கன்னா எண்ணமே எல்லாம் எப்படி பண்ண முடியும்? இப்போ 8:30 மணி ஆனா எனக்கு ஜூம் பத்தி அந்த எண்ணம் வந்தாதான் நான் ஜூம் உள்ள வருவேன். அந்த எண்ணமே வராம எப்படி இருக்க முடியும்? புரியுதுங்களா? எண்ணம் என்பது அதுதாங்க. நான் நீங்க சொன்னதை ஒரு விதத்துல நான் தவறாவே சொல்லல. அது எப்படி சொன்னா, இப்ப ஏதோ நம்ம பற்று இல்லாத போகணும்னா அதுக்கும் ஒரு எண்ணம் வரணும்ல. அந்த எண்ணத்தை வச்சு கட்சியில பற்றுக பற்றான் நான் சொல்றேன். அதுக்கு வேணும். இது தவறா சொல்லலையே உங்களுக்கு. வார்த்தை என்னன்னா, இப்ப சதுர் வாக்கியத்துக்கு அதுக்கும் ஏறக்குறைய ஈக்குவல் தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னா அதை மட்டும் எடுத்தா தவறு மாதிரி தோணலாம். ஆனா அகம் பிரம்மாஸ்மி சொன்னா அந்த உடல், மனம், புத்தி அது 3 நீங்க இல்ல, நான் பிரம்மம் அப்படின்னு ஒரு மணி ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிடுவீங்க. அதே தாங்க. அது திரு சாண்டிங் பண்றதால யூஸ் இல்ல. அதே மாதிரி ஐ எம் நத்திங் சொல்லிட்டு ஐ எம் நாட் அதை சாண்டிங் பண்றதால சாண்டிங் பண்ண சொல்லிய இது சங்கல்பம்ன்றது ஒரு தடவை தான் எடுப்போம். இது சாண்டிங் கிடையாது. ஒரு தடவை சங்கல்பத்தை முடிச்சிடணும், அவ்வளவுதான். திருப்பி சாண்டிங் பண்றீங்க, அது வேஸ்ட். சாண்டிங் சொல்லல, சாண்டிங் பண்ணா யூஸ் ஆகாதுன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சாண்டிங் மைண்ட சைலண்ட் ஆகணும், அவ்வளவுதான். அததான் சொல்றேன், நானும் எதுவுமே சொல்லைங்க, அதை பத்தி எதுவுமே சொல்லல. ஏறக்குறைய ரெண்டும் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. அந்த தத்துவமசி அந்த 4 வார்த்தைகளுக்கும் சதுர் வாக்கியத்துக்கும் இதுக்கும் ஏறக்குறைய ஒரே இதுதான். வழிமுறை தான் வேறன்னு சொன்ன, வேற ஒண்ணு இல்ல. வார்த்தைகள் தான் வேற என்ன, வேற ஒண்ணு இல்ல. இப்ப புரியுதுங்களா? ஒரு தெளிவு எல்லாருக்கும் நான் சொல்ல தப்பா சொல்ல எப்படிங்க, இதுல எப்படிங்க சொல்ல முடியும்? கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க. சொல்ல தப்புன்னு சொல்லுங்க, இது கொஞ்சம் தெளிவா விளக்கம் கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி ஓகேங்க. அதே சதுர் வாக்கியங்களும் ஏறக்குறைய நீங்க சொன்னாலும் ஏறக்குறைய ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்க ஓகேங்க. ஐயா வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா ஐயா? ஐயா ஒரு விளக்கம் வேணுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா பிரம்மரந்தத்துக்கும் சுழுமுனைக்கு என்னங்கய்யா வித்தியாசம்? பிரம்மரந்திரம்ங்கிறது சுழிமுனைக்கு போகக்கூடிய ஒரு வாசல். அது சுழிமுனை அப்படிங்கிறது நம்முடைய இருதயம்னு சொல்லக்கூடிய மனதனுடைய ஸ்தானம். அது இப்போ நமக்கு பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறதுனால நம்மளால் சுழிமுனைக்கு போக முடியாமல் திணறிட்டு இருக்கிறோம். அது திறக்கும் போது நம்மளால் உள்ளுக்குள்ளார நுழைய முடியும். சுழுமுனை திறக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அதுதான் அந்த பிரம்மரந்திரம், சுழுமுனை ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க? ஆமாம்.
இப்போ அது வந்து சாமி பிரம்மரந்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அது தட்டி திறக்கணும்னு மட்டும்தான் சொன்னார். அந்த அந்த கேட் வந்து எந்த வகையாக இருக்குதுன்னு அவர் வந்து சாமி சித்த விதத்தில் விளக்கம் கொடுக்கல. ஆனால் சில சித்தருடைய பாடலில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது யமன் கோலை வருதாமா, யமன் கோலை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அங்கே சளி அடைச்சிருக்கும். அந்த சளியை நம்ம ஊதி ஊதி கரைச்சி அதை அந்த ஹோலை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும். அந்த அடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த துவாரத்தை நம்ம நீக்கணும். அந்த சளி வந்து சாதாரணமாக அது நீங்கி வராது. ஏன்னா அது பிறக்கும் போது இருந்தே அது உண்டானது. அதுதான் நம்ம இறப்புக்கும் காரணமானது. அதனால அது யமன் கோலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கோலை அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம செத்து போவோம், அந்த யமனுக்கு நம்ம இரையாவோம் அப்படின்னு அர்த்தம். அந்த கோலையை நீக்கினவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் வந்து சித்தர்கள் வந்து பிரம்மரந்தரமாக அந்த கோலையை நீக்கினவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. ஸோ அதை இங்கே பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாமி சொல்லக்கூடிய அதே ஸ்தானம் பிரம்மரந்தரம்னு சாமி அதுக்கான அர்த்தங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் நானும் அதுதான் நினைக்கிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான், பிரம்மரந்தரம் இது ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. சரிங்க, இப்போ நம்ம சித்தவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளா நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சந்தர்ப்ப சூழல்னால நம்ம உடம்பு சரியில்லாம போகுது, ஏதோ ஒண்ணு ஆகுது. கடைசியில பிரம்மரந்தரத்தை திறக்கவே முடியாம போச்சுன்னா கடைசியா நம்ம என்ன ஆகும்? அடுத்த பிறவி இருக்குமா அல்லது என்ன ஆகுனா? ஐயா அதை பத்தி அவனு பேசியிருக்காருங்களா? அதை பத்தி சாமி எதுவும் சொல்லலைங்க. இப்போ நம்ம செத்து போயிடுவோம், ஜீவன் வந்து இந்த உடம்புல இல்லாமல் போயிடும், இதை பத்தி மட்டும்தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஜீவன் வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது இனி அடுத்தது ஒரு வேளை வர்றதா இருந்தாலும் அது நம்மளுடைய இது கிடையாது. அது என்னுடைய இது நம்ம உரிமை கொண்டாட முடியுமா? நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கடைசி முடியாம பிரம்மரத்துமே திறக்காம முடிய ஆயிடுச்சுன்னு என்ன பண்ண முடியும்? அதான் கேட்க. அதாங்கய்யா, செத்து தான் போகணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கதியை அபியாசம் பண்ணி நம்மளுடைய ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அதை முயற்சி பண்ணி தீர்த்தரணும். அதாவது அதை தீர்வதற்குள்ளார அதை நம்ம வந்து திறந்து வச்சிடணும். அது தீர்ந்து போச்சு இல்லையான்னு சொல்லலாம். சாமி அதை பத்தி எதுவும் சொல்லலை. ஏன் அதை பத்தி அவர் பேசல அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஜீவன் என்னுடையது அப்படின்னு சொல்றது யாரு? நானா? அது நான்கிற அகங்காரமா, இந்த ஜீவனா, இந்த மனசா? இது என்னுடையது, இந்த உடம்பாகட்டும், ஜீவனாகட்டும், மனசாகட்டும், இதெல்லாம் இது என்னுடையது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய என்ன நிலைமையிலிருந்து அதை நம்ம பேசுறோம்? நான்கிறது வந்து உடலோட சம்பந்தப்பட்டது. அகங்காரம் தான் அது அகங்காரம் தான் அது. அந்த அகங்காரத்தை வச்சுதான் நம்ம பேசுறோம். நான் தான் பண்ணினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது அகங்காரம் தானே. நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அகங்காரம் தானே. அந்த மாதிரி இந்த ஜீவன் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த எண்ணம் வந்ததே இந்த அகங்கார காரணமாக தான். இப்போ இதே அகங்காரம் இன்னொரு உடம்புக்குள்ளார போயிட்டா இருக்குமா? இதே ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே அகங்காரம் இதே பதிவுகளோட இன்னொரு உடம்புக்குள்ளார போக முடியுமா? இது போக முடியாது. அப்போ அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் பிறவி கிடையாது, மனசை பொறுத்த வரைக்கும் பிறவி கிடையாது. ஏன்னா இதே மனம் இதே அனுபவம் அடுத்த இதில் நமக்கு கிடைக்குமான்னா அங்கே கிடைக்க போகிறதில்ல. அங்கே வேற எங்கேயாவது பிறக்க போகிறோம். ஒருவேளை பிறக்கிறதா இருந்தால் வேற விஷயங்களை கவனிக்க போகிறோம். வேற மதங்களில் கூட நம்ம அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கலாம். ஸோ இருக்க முடியாது. அப்போது ஜீவன் அது இங்கிருந்து வெளியில் போயிடுச்சு, இன்னொரு கூட்டுக்கு போயிடுச்சு, அது வேற. ஆனால் இப்போ நாம் நினைக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகள், நாம் கற்றுக்கிட்ட அனுபவங்கள், நாம் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மார்க்க நிலைகள் எல்லாமே அடுத்த இதில் அங்கே கடத்தப்படுமான்னு கேட்டால் கடத்தப்படாது. அப்போ அகங்காரத்துக்கும் மனசுக்கும் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பிறவி கிடையாது. ஆனால் ஜீவனுடைய நிலைமையில கவனித்து பார்த்தோம்னா அது ஒரு இடத்துல அதனால் அடக்கி இருக்க முடியாது. நாம் எப்படி சட்டையை கழட்டி போடுறோமோ அந்த மாதிரி அது உடம்பை கழட்டி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம ரொம்ப இதை செஞ்சிட்டு இருக்கலாம். இதே இது அடுத்த பிறகு வராது இல்லைங்களா? அந்த ஜீவனுக்கு கண்டிப்பா வரும். ஜீவன் வந்து ஆனா அது வேறொரு அகங்காரத்துல, வேறொரு மனதுல, அது வேறொரு பரிமாணத்துல அது நடந்துட்டு இருக்கும். அது நீங்க தான் உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. இப்ப போன பிறவியில நீங்க என்னவா இருந்தீங்கன்னு இப்ப நமக்கு ஏன் தெரியல? ஏன்னா போன பிறவியினுடைய எல்லா பதிவுகளும் இந்த உடம்புல இருக்கக்கூடியது, மூளையில இருக்கக்கூடியது, அங்கிருந்த மனதில் இருந்தது, அங்கிருந்த அகங்காரத்துல இருந்தது. ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து கரப்ட் ஆகி போச்சு. சரிங்களா? அந்த டேட்டா இனி கலெக்ட் பண்ண முடியாது. அது அவ்வளோதான். அந்த பென்ட்ரைவ் கரப்ட் ஆகிடுச்சு, அதை தூக்கி போட்டாச்சு.
இப்போ புது பென்ட்ரைவில் புது எனர்ஜியை யூஸ் பண்ணி இப்போது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் கரெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதே எனர்ஜி இன்னொரு பென்ட்ரைவுக்குள்ளார போகும், அங்கே புது டேட்டா இருக்கும், புது பென்ட்ரைவாக இருக்கும். அது இங்கே இந்த டேட்டா அங்கே போகாது. ஆனால் ஜீவன் ஒரு விஷயத்தை அனுபவிக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நாம் இங்கேருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி. ஸோ ஜீவனுக்குன்னு இருக்கக்கூடிய அனுபவங்கள் அது அந்த ஜீவன் அதை சுமந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். மனதிற்கான அனுபவங்களும் அகங்காரத்துக்கான அனுபவங்களையும் விட்டுட்டு தான் அது போகுது செத்து போகும்போது. ஆனால் ஜீவனுக்குன்னு ஏற்படக்கூடிய அனுபவங்களை சுமந்துக்கிட்டே தான் போகுது. அதனால தான் ஒரு விஷயத்தை ஒவ்வொருத்தர் பார்க்குற கோணங்கள் மாறுபடுது. ஒரே திருக்குறள் தான், ஆனால் அங்கே பாருங்கள் நிறைய பேர் பலவிதமாக ஒரு விளக்க உரை எழுதி வச்சுருப்பாங்க. நாம் ஒரே சித்தவேதத்தில் இருக்கிற வாக்கியத்தை தான் படிக்கிறோம், ஆனால் நமக்கே அனுபவம் மாற்றம் வர வர அதனுடைய புரிதல் தன்மை மாறுபடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கக்கூடிய புரிதல் தன்மைங்கிறது மாறுபடுது. அப்போ அனுபவம்ங்கிறது எல்லாத்துக்கும் மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஜீவன் எல்லா ஜீவனும் ஒரே அனுபவத்தில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தை யார் படித்தாலும் அது ஒரே விஷயத்தை தான் புரியப்படுத்தணும். வெவ்வேறு புரிதலில் இங்கே இருக்க வேண்டியது இருக்காது இல்லையா? அப்போ இருக்குதுன்னா அனுபவம்ங்கிறது ஒரு வித்தியாசம். இந்த பிறவியில எவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல பாடுபடுறோமோ அதே இது முடியாட்டியும் அடுத்த பிறவிக்கும் இந்த வரும்யா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது ஜீவனுடைய அனுபவம் அடுத்த பிறவிக்கும் கடத்தப்படும். ஆனா அது நமக்கு அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? நான்கிற இந்த ரமேஷுக்கு அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அங்க அது சுரேஷா வந்திருக்கலாம், அந்த சுரேஷ் வேற இந்த ரமேஷ் வேற. அப்ப என்னுடைய பிறவிங்கிறது இது, இந்த உடம்புக்குள்ளார இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இதுதான் என்னுடைய பிறவி. இந்த ஜீவன் இன்னொரு கூட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்க வேற யாரோ ஒருத்தர் அங்க வாழ போறாங்க அந்த ஜீவனை வச்சுக்கிட்டு. ஸோ அந்த வாழ்க்கைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது இல்லையா? அப்போ அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே பிறவிதான். இதைத்தான் சாமி இல்லைங்க சாமி, இந்த பிறவியில இந்த ஜீவனுக்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் பாடுபடுறோம். ஆமா, இதே முடியாம போச்சுன்னா அடுத்த பிறவிக்கு அது வராதானா? வரும், ஜீவன் வரும், ஆனா உங்களுடைய அகங்காரம் வராது. உங்களுடைய இந்த பெயரை சுமந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அங்க போக மாட்டீங்க. நீங்க இதோட முடிஞ்சிருவீங்க. நீங்க வேற, ஜீவன் வேற. நான் நீங்க அப்படின்னு சொல்றது உங்க அகங்காரத்தை சொல்றேன், நான் சொல்றது என்னுடைய அகங்காரத்தை சொல்றேன். ஆமா, இந்த உடம்பு சார்ந்த எந்த பதிவுகளும் வராது. இப்ப இருக்கக்கூடிய அம்மா அப்பா நம்முடைய சொந்த பந்தம் எதுவுமே அங்க நினைவுக்கு வரப்போறது இல்லை. அப்ப அது வேற ஒரு ஆள் தானே. இப்ப உங்களை ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ உங்களுடைய பதிவுகள் அவங்களோட சம்பந்தப்பட்டதுனால தானே உங்களை அவருக்கு அப்படி கூப்பிடுறாரு இல்லைங்களா? உங்களுடைய உறவு முறை, நீங்க அவரோட பழகின பழக்கம், அவரோட ஏற்பட்ட அனுபவங்கள், இதை வச்சுதானே அவர் உங்களை அப்பான்னு கூப்பிடுவாரு இல்லைங்களா? இப்ப உங்க பதிவுகள் எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு, நீங்க அவருடைய மகன்கிற நினைப்பு உங்களுக்கு வந்துருமா? உங்களுக்கு பதிவுகள் எரேஸ் ஆகி போச்சுன்னா இல்ல. சில உலகத்துல என்னன்னா இப்போ ஆன்மீகத்தில் பாடுபடுறதெல்லாம் ஒரு பேங்க்ல போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதுதான் கேட்டவங்க. அதனால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அது இந்த அகங்காரத்தோட நாம் இருக்கும்போதே நாம் அதை அனுபவிச்சிடணும். நாம தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இது வேறொரு உடம்புல போய் இது மோட்சம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். ஆனா நான்கிற இந்த அகங்காரம் அதை அனுபவிக்க முடியாம போயிடும். அங்க வேற ஒரு ஆள் இருப்பாரு, வேற ஒரு பதிவில் இருப்பாரு, அவர் வேற ஒரு ஆள் தான். அவர் போன பிரிவில் இருந்த நான் வேற, இந்த பிரிவில் இருக்கக்கூடிய நான் வேற. சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களாங்கய்யா? சரிங்க, அப்போ நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம கேட்டு வரும்போது நமக்கு ஒரு சத்திய வாசகத்தை காண்பிச்சு கொடுத்து தான் இந்த உபதேசத்தை கொடுத்துருப்பாங்க. நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, மனசாலையோ இல்லை சப்திக்கிறது மூலமாகவோ இல்லை சுவாசிக்கிறது மூலமாகவோ என்னுடைய ஜீவன் விரயமாய் போகுது அப்படின்னு சொன்னால் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதை செய்கிறதுக்கு நான் எந்த வகையிலையும் நான் துணை புரிய மாட்டேன், அதை தடுக்கிறதுக்கு தான் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராமிஸ் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா ஈஸ்வர சேவைன்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால. அதனால தான் சித்தவேதம் படிச்சுட்டு வாங்க உபதேசம் தரேன், சித்தவேதத்தை புரிஞ்சுக்கிட்டு வாங்க உபதேசம் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். இதில் நாம் மட்டும் புரிஞ்சிருந்தா பார்த்தாது, நம்ம கூட இருக்கக்கூடிய மனைவிமார்களும் புரிஞ்சிருக்கணும்.
ஏன்னா ஈஸ்வர சேவை செய்யறதுங்கிறது நாம் தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு சுதந்திரம்ங்கிறது இப்போ கிடையாது. ஒரு குடும்பத்தோடு வசிக்கும் போது அவங்களையும் சார்ந்தே நாம் இருக்கிறோம், அவங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படுது. ஸோ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உபதேசம் வாங்கணுங்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, நாம் ஈஸ்வர சேவை செய்யும் போது அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்க ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு முயற்சி செய்யும் போது நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் இந்த சத்திய வாசகத்தை நாம் சொல்லி உபதேசம் வாங்கும் போதே சித்தவேத பற்றின எல்லா புரிதலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உபதேசத்தை வாங்கணும். அப்படி வாங்கிட்டு நாம் அதை நிறைவேற்றலைன்னு சொன்னால், அந்த உபதேசத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் நமக்கு எந்த வகையிலையும் மோட்சங்கிறது கிடைக்காது. அப்போ எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே இந்த மேல் கீழ் சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சுவாசம் வெளியில் போய் தீர்க்கிறத தடுத்துக்கிட்டே இருக்கணும். சாமி இந்த ஒரே ஒரு டெக்னிக் தான் சொல்கிறார். எந்த அத்தியாயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா அத்தியாயத்தினுடைய இறுதியில் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், தன்னிலிருந்து சக்தியாக சலித்து வெளியில் போகிறத தடுத்து நிறுத்தணும். இது ஒன்று தான் வேலை. அந்த சக்தி எது அப்படின்னா மனம். அது எந்த வகையாக சலித்து போகுது அப்படின்னா வாயு ரூபமாக. அப்போ இதை சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சோன்னு சொன்னால் அந்த வாயு ரூபமாக போகிறத தடுத்துட முடியும், வேறு எந்த வகையிலையும் தடுக்க முடியாது. அப்போ சதா பிராணாயாமங்கிற ஒரே விஷயத்தை நாம் மேற்கொண்டோன்னு சொன்னால் இந்த 22 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், ஏகப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசியிருப்பார், அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சதா பிராணாயாமம் தான். இந்த சுவாசத்தை உள்நிலைப்படுத்துகிற ஒரே ஒரு மார்க்கம் தான். அதை மட்டும் நாம் கையாண்டாலே இந்த சத்திய வாசகத்தை எளிமையாக நம்மளால் பின்பற்ற முடியும். இல்லைன்னா இதை பின்பற்ற முடியாமல், மோட்சம் அடைய முடியாமல், பிரம்மரந்திரத்தை திறக்க முடியாமல் நாமளும் மற்ற உலக ஜனங்கள் மாதிரி கஷ்டப்பட்டு செத்து போக வேண்டிய சூழலுங்கிறது தான் அங்கே ஏற்படும். மற்றவங்களாவது தெரியாமல் செத்து போகிறாங்க, அது குழி, அது பாதாளம், ஒரு கிணறுன்னு தெரியாமலே அதை விழுகிறாங்க. நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே குதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ நாம் இன்னமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தெரியாமல் தப்பு பண்ணுறவனை விட தெரிஞ்சே தப்பு பண்ணுறவனுக்கு அதிக அளவில் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நாம் முழு விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு உபதேசம் வாங்கினதுனால நமக்கு இன்னமும் இந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்கள விடவும் இன்னும் அதிகமான பொறுப்போடு நம்ம இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு எந்த வேலை செய்யும் போதும் மேலும் கீழும் தொடர்ந்து அபியாசம் செஞ்சு நம்முடைய சுவாச முறையை மாற்றி அமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ அதை செய்யாத பட்சத்தில் நமக்கும் உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, 2 பேருமே செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். அதனால் நமக்குள்ளார அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்குறாங்க, கவுண்ட் டவுன் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு செகண்டுமே. அந்த மீதம் இருக்கக்கூடிய காலத்துக்குள்ளாரையாவது அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கிறதுக்கான முயற்சி செய்யணும். பிரம்மரந்திரம் திறந்திருக்கா இல்லையாங்கிறத அவங்கவுங்களே நாம் எல்லாரும் கேள்வி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது. அது திறக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் இன்னமும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கிறோம். அது திறந்துருச்சுன்னு சொன்னால் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம செத்து போக மாட்டோம். அது திறக்காத வரைக்கும் நாம் உபதேசம் வாங்கி எத்தனை வருஷம் வேணாலும் ஆயிருக்கலாம், எவ்வளோ கூட்டங்களுக்கு வேணாலும் நம்ம போய் பங்கெடுத்துருக்கலாம், இங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள் வேணால் நம்ம செஞ்சுருக்கலாம், இது எதுவுமே நமக்கு துணைக்கு வரப்போகிறது கிடையாது. பிரம்மரந்திரம் திறக்கலைன்னா நமக்கு சாவு நிச்சயம். பிரம்மரந்திரம் திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இங்கே வெளி உலகத்துக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. சுயநலமாக ஜீவனை காப்பாற்றுற வேலையை மட்டுமே செஞ்சுருந்தாலே போதும். பிரம்மரந்திரம் திறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம செத்து போக போகிறது கிடையாது. இதுதான் சித்த வேதம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கான முயற்சியை நாம் தொடர்ந்து அபியாசம் செஞ்சு நாம் எல்லாரும் அதைய நிறைவேற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.